தமிழா தமிழா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழா தமிழா. இப்போ இந்த கொரோனாவின் காலத்தில் ஊரடங்கு என்பது நம் வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கு. இது உலகம் முழுமைக்கும் எதிர்பார்க்காத ஒன்று. எல்லாமும் வைத்தியத்தில் எல்லாமே புதுசு. இதற்கு நடுவில் ஒரு பெரிய விஷயமா எல்லா தொழிலும் முடங்கியிருந்த பொழுது பெருவாரியாக வளர்ந்த தொழில்னு சிலருக்கு அதில் முக்கியமானது வந்து டிஜிட்டலாக இருக்க கேமிங். டிஜிட்டல் கேமிங் எப்போதும் இளைஞர்களுக்கான விஷயம். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னவா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பெரிய பல ஆச்சரிய தகவல்கள் இது இருக்குது. என்னென்னா, இந்த ஆண்டின் முதல் குவார்ட்டரில் பதிவிறக்கம் பண்ணப்பட்டது, டவுன்லோட் பண்ணப்பட்ட கேம்ஸ் இருக்குல்ல, நம்பர்ஸு எவ்வளோ பேர்னா 18 கோடி பேர் இந்தியாவில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது குவார்ட்டரில் அந்த 18 கோடி அப்படியே 27 கோடியாக மாறி இருக்கு. 27 கோடி முறை ஒரு விளையாட்டு டவுன்லோட் பண்ணப்பட்டிருக்கு, எல்லா விளையாட்டுகளும் சேர்த்து. அப்போ இது யார் டார்கெட்னா மொத்த பேருமே 30 வயசு கீழே இருக்காள் பெரும்பான்மையாக, இல்லையா? அதனால தான் இன்றைக்கி தமிழை எதை பேச நினச்சோம்னா, எல்லா நேரமும் அந்த விளையாட்டோடையே இருந்து இரண்டரை கலந்து போன கேமர்ஸ் ஒரு பக்கமும் அவருடைய பெற்றோர்கள் மறுபக்கம்னு. முதல்ல உங்கள்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன், இந்த கேமில் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 7 to 8 hours. ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸா? எந்த நேரத்தில்? மிட் நைட்டில். ஓகே, நான் கிட்டத்தட்ட 13 to 14 ஹவர்ஸ் செலவு பண்ணுறேன். 13 to 14 ஹவர்ஸா? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தம்பி தூங்குறீங்க நீங்கள்? நான் தூங்கிடுவேன், 8 to 9 ஹவர்ஸ் தூங்கிடுவேன் மினிமம். மிச்சம் 14 ஹவர்ஸ் நான் வந்து கேமுக்கு மட்டும் செலவு. அவ்வளோதான்? ஓ, தூங்குறது மட்டும் தான் வேலை, அதுக்கப்புறம் மிச்சம் நேரம் பூரா கேமிங் தான்? இல்லை, இந்த லாக்டவுனில் வேறு எதுவும் பண்ண முடியாதுல்ல. அது உங்கள் அப்பா வந்துருக்காரா? இல்லை, அம்மா. அவங்ககிட்ட கொடுங்க. 13 மணி நேரம் ஃபோனை பார்த்துட்டு ஃபுல்லாக விளையாண்டுட்டே இருந்தால் என்னம்மா ஆவீங்க நீங்கள் வீட்டில்? எனக்கு சார் பைத்தியம் பிடிக்குது சார், நிஜமாக சொல்கிறேன், எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அவன் விளையாடுறது வந்துட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் நாங்கள் வந்து நிம்மதியாகவே இல்லை. நாங்கள் வந்து பாதி நேரம் தூங்கலை, எங்களுக்கு மன உளைச்சல். அந்த கேம் கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கிடச்சானா அவ்வளோதான். அந்த அளவுக்கு தூக்கி போட்டு அடிச்சிருவேன், நொறுக்கிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து விடிய நான் எந்திரிக்கும் போது 4:30க்கு எந்திரிப்பேன், அப்போ தான் அவன் தூங்குவான். விடிய அதில் என்ன தான் பாம்பான்னு தெரில. அது அந்த கேம் பப்ஜிங்கிற அந்த ஒரு கேமை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலை. அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு கத்துவான். நாங்களாம் போய் ஜன்னல் அடைப்போம், என் பொண்ணு ஒரு பக்கம் ஜன்னல் அடைப்பா. ஏன்னா பக்கத்து வீட்டில் இன்னும் பைத்தியம் மாதிரி கத்துவான். டேய் அவன் பாருடா தண்ணிக்குள்ளே போகிறான் பாருடா, அவனை போட்டு நொறுக்குடா, சாவடிடா, இப்படியெல்லாம் பேசுவான். என்ன பேசுகிறான்னு தெரியாது. அப்புறம் பார்த்தா திடீர்னு எழுந்துச்சு வெளில வருவார். அவருக்கு மூடு இருக்கும்போது எழுந்துச்சு வெளில வருவார். வந்தோன்னே எனக்கு டிவி வேணும்பார். ரிமோட்டை கையில் வாங்கிட்டு உடனே டக்குன்னு நாங்கள் அசந்த நேரம் பார்த்து இந்த டிவியை வந்து அதில் பப்ஜி மாற்றிடுறது. நெட் கனெக்ஷன் அதில் இருக்குது, அதுலேயும் பப்ஜி மாற்றிடுறது. கெஞ்சி கூத்தாடி அந்த டிவியை வாங்குவோம். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளில வருவார். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. அந்த பப்ஜியில் உட்காந்துக்கிட்டு ப்ரோ இந்த வந்துட்டேன் ப்ரோ, கொஞ்சம் இடம் கொடுங்க ப்ரோ, இந்த வந்துட்டேன், இந்த நுழைஞ்சிட்டேன், இந்த கார் மேலே ஏற்றுங்க ப்ரோ, அவனை வச்சு மிதிங்க ப்ரோ, என்னன்னோ பேசுவான். அந்த சாப்பாட்டுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுறா அப்படின்னா, இருங்கம்மா கொஞ்சம் இருங்கம்மா, விட்டா போயிடுவாம்மா, அவன் அடிச்சுட்டு நவுத்திட்டு போயிடுவாம்மா, அப்புறம் நான் எப்பமா முன்னாடி வருது. அது ஏதோ ஒரு வேர்டு சார், அது அசிங்கமாக இருக்குது அந்த வேர்டு. என்ன வேர்டுப்பா? ஆக்சுவலி ஒரு பப்ஜிங்கிறது வந்து ரியல் லைஃப் இருக்க அந்த இடத்த தான் எடுத்து பப்ஜியில் வந்து கேமாக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார். ப்ரீஸ் பக்கத்தில் ஒரு இடம் சார். அது அவன் கம்மியாக பேசினா பரவாயில்ல சார், நாங்களாம் போய் வேகமாக கதவு அடைப்போம், ஜன்னல் அடைப்போம். அந்த 24 hours ரூம்குள்ளாரே இருக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பையன் வெளியில் இருக்கானான்னு எல்லாருமே டவுட்டாக கேட்குறாங்க. 24 hours ரூம்குள்ளாரே இருப்பான், குளிக்க மாட்டான். அப்படியே எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சோன்னா அப்படியே இது காஃபி குடிக்கிறது, பல்லு விளக்குறது இல்லை, 2 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறது. டோட்டல் டேமேஜ் ஆகிட்டியப்பா எடுத்தோடனே. சரி, இப்போ உங்களுடைய டார்கெட் என்ன இந்த வருஷம்? நான் இப்போது என்னது எக்ஸாம் எழுத போகிறேன். 29th கம்மிங் 29th எக்ஸாம் எழுத போகிறேன். எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே என்ன காலேஜ் வந்து அவங்க கவுன்சிலிங் மூலயமா அவங்க எனக்கு காலேஜ் இது பண்ணுவாங்க, அதுலேருந்து போயிடுவேன். ஓ பரவாயில்ல, படிப்பு ஞாபகம் இருக்கு உனக்கு இன்னும்? ப்ரோ சார் படிச்சுட்டு தான் சார் இருக்கேன். அதாவது 13 மணி நேரங்கிறது 14 மணி நேரம் கூட போகும் சார். நான் நம்பி அந்த பையனை நம்பி ஃபோன் வாங்கி கொடுத்தேன் சார். இஎம்ஐ போட்டு நான் என்னோட இதில் இஎம்ஐ போட்டு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். கடையில் நின்று என்னை அழகாக ஒரு செல்ஃபி எடுத்தான். ஐயோ என் பையனும் செல்ஃபி எடுக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அன்னைக்கு விழுந்தவ தான். இப்போக்கு வரைக்கும் நான் அந்த ஃபோனை தொடலை சார். அவன் என்ன போட்டு உள்ளுக்குள்ள அந்த வச்சிருக்கான்னு கூட தெரியாது. நீ உங்க 2 பேரும் தொடர்ந்து பேச வந்தோம்னா மிச்சால் யாருமே பேச முடியாது. உங்களுக்கு அவ்வளோ வச்சிருக்கீங்களா 2 பேரும்? சார் நிஜமா முடியல சார். இது வந்து அதாவது இங்கேருந்து ப்ரோக்ராம் விட்டு போகும்போது அவன் வந்து அதை கட் பண்ணா பரவாயில்ல, என் பிள்ளை அது மட்டும் இல்லை சார். நாங்கள் வந்து பப்ஜிக்கு வந்து ஒவ்வொரு கணக்கு தனியாக பேர் வச்சுருக்கோம், ஓகேவா? மச்சான் அங்கே நயன்தாரா இருக்கடா எடுறானா தப்பாக வாங்குறாங்க சார். என்ன சார், ஒரு அம்மா தனியாக ஒரு ரூமில் உட்காந்துருக்கும் போது பக்கத்து ரூமில் மகன் டே போய் நயன்தாரா தூக்கிட்டு வந்துடா அப்படின்னு சொன்னான்னா அந்த அம்மா என்ன ஆவாங்க? ஓகே, வேற யார் எவ்வளோ நேரம் விளையாடுறீங்க? 12 இல்லை 13 hours விளையாடுவேன் சார். உனக்கு அன்னைங்க பல பேர் இருக்காங்க போல பின்னாடி. 13 மணி நேரம் விளையாடுறீங்களா கேம்? சார் இப்போ வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கு சார். அது வந்து கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், இது வந்து ஒரு சைடு கிளாஸ் ஒரு சைடு போயிட்டு இருக்கோம்.
அப்படியே பேக்ரவுண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கேமை. இங்கே கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் இப்போ காலைல 8 o'clock 9 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒன்று சொல்லுவாங்க, மேய்க்கிறது எருமை இதில் என்ன பெருமைன்னு. அந்த மாதிரி கிளாஸ் நடக்குமா, கிளாஸ் நடக்கிறத விட்டுட்டு அவர் பின்னாடி போய் கேம் விளையாடுவாராம். அதை வந்து ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சியாக சொல்கிற நீ. உங்கள் அப்பா வந்திருக்காங்களா? அம்மாவை? அம்மா வந்துக்கா சார். அவன் கிளாஸு கேம் விளாண்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டே பார்த்துட்டு சார் கல் ஃபார்ம் ஆகி இப்போ 1,20,000 அவனுக்கு செலவு பண்ணேன். அவன் வந்து 20 வயசு ஆகுது. 20 வயசு பையன் குழந்தை ஆகிட்டான், 1 வயசு மாதிரி ஆகிட்டான். எனி டைம் கேம் நைட்டு 2 மணி வரைக்கும் விளாட்றான் சார். மத்தியானம் சாப்பிட மாட்டான். 4 மணிக்கு போய் சாதம் ஊட்ட வேண்டியது, அவனுக்கு குழந்தை மாதிரி சாதம் ஊட்ட வேண்டியா இருக்கு. அவர் கேம் விளையாண்டுட்டு இருப்பாரு, அவர் கேம் விளையாண்டு இருப்பார். நீங்க அதை புடுங்க மாட்டீங்க போன? நான் புடுங்கினா சத்தம் போடுவான். ஒரே டென்ஷன் ஆகுது சார். இவங்க செய்யறது வந்து எங்க தாய் தாப்பனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் வந்து ஜாலிக்காக தான் விளாட்றேன். இது வந்து நீங்கள் அடிக்ஷன்னு சொல்லுவீங்க. யார் தான் சார் இப்போ இருக்க வேர்ல்டில் யார் சார் அடிக்ஷன் இல்லாமல் இருக்காங்க? எங்கள் அம்மாலாம் சீரியல் அடிக்ஷன் சார். 6 மணிக்கு எங்கள் அம்மா உட்கார ஆரம்பிச்சாங்க, நைட்டு எனக்கு சாப்பாடு இருக்காது. நான் வந்து எப்பயாச்சும் தான் போய் சாப்பிட போகிறது, எப்பயாச்சும் தான் சார் போய் சாப்பிடுவேன். அப்பயும் வந்து எங்கள் அம்மா சாப்பாடு போடுங்கன்னா மகன் முகத்தில் இந்த சிரிப்பு இடம் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ இந்த சிரிப்போட தான் அவர் விளையாட பேசிக்கிட்டு வர்றத. ஓகே, வேறு யார் எவ்வளோ நேரம் விளையாடுறீங்க? நான் 9 to 10 hours விளையாடுவேன் சார். எப்படின்னா காலைல 11 o'clock எழுந்தேன்னா நைட்டு படுக்கிற 11 o'clock தான் எழுந்திருக்கிறதே. வா, நைட் எப்படியும் 1 to 2 ஆகும். ஏன்னா யாருக்கு வீட்டுக்கு ஏன்னா நைட்டு 10 o'clock மேலே விளையாட ஆரம்பிச்சா அம்மா கத்திட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குற மாதிரி சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணி சைடில் வச்சுருவேன். எல்லாம் தூங்கிட்டோடனே சைலண்ட்டாக கம்முன்னு மைக்கில் ஆஃப் பண்ணிட்டு சைலண்ட்டாக விளையாடுவேன். அவங்க ஏதாவது திரும்பி பார்த்தோன்னா டப்புன்னு ஃபோனை இப்படி கீழே வச்சுட்டு அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ஷன். பெருமையாக சொல்கிறான் சார். அவன் ரொம்ப பெருமையாக சொல்கிறான். அவனால எங்களுக்கு எவ்வளோ டென்ஷனு பிரச்சனை பயங்கரமாக வரும் சார் வீட்டில். என்ன வேற என்ன பிரச்சனை வருது? அந்த எத்தனை செல்லு ரிப்பேர் பண்ணி போட்டுக்கிறான்னு கேளுங்க சார், அவனே சொல்லுவான். ஃபஸ்ட் இயர்லேருந்து இது வரைக்கும் ஒரு 3 ஃபோன் மாற்றிட்டேன். இப்போ இந்த வருஷம் மட்டும் 2 ஃபோன், ஒரு 6 months நெக்ஸ்ட் ஃபோன் சேஞ்ச் பண்ணிட்டேன். அது என்ன பண்ணாங்கன்னா அடிக்கடி என் மொபைலை வாங்கி வச்சுருவாங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த மொபைல்னால தான் நீங்கள் அடிக்கடி வாங்கிக்கிறீங்க, நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் போட்டு நானே ஒரு மொபைல் எடுத்துட்டேன். அந்த பார்ட் டைம் ஜாப் போய் காலேஜ் ஃபீஸை கட்டிருக்கலாமே. அது முக்கியமான மொபைல் தேவைப்படுது சார். வேற யார் எவ்வளோ விளையாடுறீங்க? ஏஜ் 24 ஆகுது. சப்போஸ் நான் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போனேன்னா 1 மணிக்கு வருவேன், காலையில் 8 மணி வரைக்கும் விளாடுவேன். எங்கள் அப்பா அப்போ தான் வேலைக்கு கிளம்பி போவார் ஷிஃப்ட்டுக்கு. அவர் கூப்பிட்டு நான் காலையில் 8 மணிக்கு குட் நைட் டேடின்ட்டு தூங்கிடுவேன். அவர் வேலைக்கு போகிறதா இல்லை கூட சேர்த்து தூங்குறதான்னு தெரியாமல் அவர் கன்ஃபியூஷனில் வேலைக்கு போவார். அவங்க அப்பா கேபிள் டிவி வச்சுருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆஃபீஸ் போயிடுறாங்க. போயிட்டு இருக்க டைமில் ஒரு ஃபால்ட்டுக்கு சொல்கிறாங்க. அவர் கம்பெனியில் இருக்கும்போது வர முடியாது. அப்போது இவனுக்கு ஃபோன் பண்ணும்போது கரெக்டாக அந்த பப்ஜியில் தான் விளையாடிட்டு இருப்பான். இவன் ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டான். கரெக்டாக எனக்கு வந்து ஃபோன் பண்ணுவார், இந்த மாதிரி விக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கான், நான் பப்ஜி விளையாட சொன்னால் எடுத்து திட்டு விழும். இப்போ தான் சார் அவன் ஒரு 2 மாதமாக வேலைக்கு போக ஆரம்பித்தான். 24 மணி நேரமாக பப்ஜியில் தான். அவனால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை. வீட்டில் டிவி உடைக்காத குறை, சோபாவை தூக்குறான், எவ்வளோ பெரிய வெயிட்டான சோபா அதை தூக்குறான் ஒத்த கையில். உனக்கு எங்கடா இந்த ஸ்ட்ரென்த் வந்ததுன்னு கேட்டால் என்னை சும்மா டார்ச்சர் குத்துன இருக்கீங்க. அவர் ஒரு பக்கம் டார்ச்சர் கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு டார்ச்சர் கொடுக்குறீங்க. பா, இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை, எங்கேயாவது போய் தொலைகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறது. பப்ஜி விளாட்றேன்றால ஒரு நைட்டு நான் விளையாடிட்டு இருக்கும் போது எங்கள் அம்மா உட்காந்து அழுதுன்னு இருக்காங்க. எனக்கு அப்போ கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், ஆனால் வந்து ஏதோ சவுண்டு. நான் ஹெட்செட்டை கழட்டிட்டு போகிறேன், அழுதுட்டுருக்கு. என்னடான்னு பார்த்தா அதால் மூச்சு விட முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அழுதுட்டுருக்கு. நான் சப்போஸ் அந்த டைம் நான் விளாடாமல் போயிருந்தாலோ இல்லை ஏதோ ஒன்று ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டாலோ அந்த டைமில் எங்கள் அம்மா நான் பார்த்துருப்பேனான்னு தெரில. மார்னிங் சப்போஸ் மார்னிங் எப்படி லாஜிக்ல அடிக்கிறாரு பாருங்க. எங்க அம்மாவுக்கு மூச்சு விட முடியாம இருந்துச்சு, நான் கேம் விளையாண்டதுனால தான் பார்த்தேன். அதை டென்ஷன் யார் கொடுக்கறது? இவங்க கொடுக்குற டென்ஷனால தானே எங்களுக்கு வருது. ப்ரெஷர் யாருது? இவங்களால சொல்றது ஒரு டென்ஷன் பண்றதுனால எங்களுக்கு ப்ரெஷர் ஆகுது. அதனால மூச்சு விட முடியல, அவங்க அப்பா கிட்ட பதில் சொல்ல முடியல. இப்போ நான் குறைச்சிக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு நான் குறைச்சிட்டேன். ஏன்னா குறைச்சிட்டேன்னா இப்போ எவ்வளோ விளையாடுறீங்க? இப்போ நான் அவ்வளோ ஷிஃப்ட்டு வேலைக்கு போகிறதுனால என்னால் இப்போ அவ்வளோ விளையாட முடியல. டயர்டில் நான் தூங்கிடுறேன். இப்போ தான் ஒரு 2 months தான் நான் விளையாடுறத நிப்பாட்டிட்டேன். டோட்டலாக நிப்பாட்டல, ஒரு 4 hours 5 years விளையாடும். அவ்வளோதான். 4 hours 5 years தான் வேலைக்கு போய் எல்லாம் பண்ணி அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனதுக்கு அப்புறமா 5 மணி நேரம் விளையாட்டா? இவங்க என்ன கொடுக்கும்? அது கண்ணாடி போட்டிருக்காரு, அவரோட அம்மா தான் நான். அவர் வந்து படிப்பு முடிச்சுட்டு நான் வந்து லட்சமாக சம்பாதிப்பேன் ஆனிட்டு சொன்னார். ஆனால் அவன் கேம் விளையாடாத நாளுன்னாக்கா ஒரு நாள் இல்லை, எந்த கேம் புதுசாக வருதோ உடனே அந்த கேம், அம்மா இந்த கேம் வாங்கித்தாங்கம்மா, அந்த டிவியில் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க, அந்த கேமை வாங்கி கொடுமா. ஆனால் சரின்னுட்டு அதையும் வாங்கி கொடுத்தோம் வீட்டில். அது என்னதுப்பா டிவியில் போட்டு? PS2 சார். வந்த புதுசில் 5th படிக்கும் போதுலேருந்தே கேம் அடிக்ட்டு. எனக்கு கேம்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா ஊரில் இருந்தாங்க, சிங்கப்பூரில் இருந்தாங்க.
அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு PS2 வேணும், எல்லாருமே விளையாடுறாங்க. எங்க இருந்தாங்க? இல்ல அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன் சார் சிங்கப்பூருக்கு. அப்போ வந்து அங்கேருந்து எதனா வேணுமாடான்னு கேட்டேன். இல்ல அதுக்கு எனக்கு காரணமும் கேம் அவங்க தான். தான் வேணும், வாங்கி கொடுக்க சொன்னது காரணமும் அதுதான். கேம் தான் வேணும்னு சொல்லிட்டு அது கேட்டான். காரணம் அவங்க தானா? நான் இல்ல, கேம் தான் வேணும் இல்ல எனக்கு. ஆக்சுவலி நான் 5 ரூபீஸ் 5 ரூபீஸ்னு கொடுத்து half அன் ஹவருக்கு 5 ரூபீஸ்னு இருந்தது ஃபர்ஸ்ட் சார் ஸ்டார்டிங்ல. இதனால அப்படி கடைக்கு சைக்கிள் போயிட்டு சார் சைக்கிள் வாங்கி வச்சிருந்தேன் சார், புது சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு சைக்கிளே ஓட்ட தெரியாது. ஒரு 8வது 9வது தான் சார் படிப்பான். அந்த சைக்கிளை சும்மா தள்ளிட்டு போயிட்டு கேம் விளையாட போய் விட்டு, அதனால ஒரு பெரிய சண்டை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் பெரிய பிரச்சனை ஆச்சு. சரி இது புரியல, சைக்கிள் எடுத்து போய் என்ன கேம் விளையாண்டாருன்னு? அந்த டிவியில் போட்டு விளையாடுறதுக்கு 5 ரூபாய் சார் அது. ஆமா. அதை கொடுத்துட்டு விளையாடிட்டு இருந்தான். இவன் மேலே விளையாடிட்டு இருக்கான். சைக்கிளை கீழே விட்டுட்டு போனால் சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டாங்க. வீட்டில் வந்து ஒரே சண்டை. ஒரு செகண்ட் இப்படி இருக்க மாட்டான். உடனே போயிட்டு கேம் தான் எங்க கேம் அந்த ஓ, டிவி அதுக்காக நீங்க வெளியே போய் விளையாட வேணாம்னு PS2 வீட்ல வாங்கி கொடுத்தீங்க. வீட்லயே வாங்கி கொடுத்தேன். வீட்டில் வாங்கி கொடுத்தாலும் பசங்களை சேர்த்துட்டு விளையாடிட்டு இருந்தான். ஒரு சொல்றேன் கேளுங்க, ஒரு குடிகாரன் எந்த இடத்துல தெரியுமா பெருங்குடிகாரனா மாறுறான்? ஐயையோ பல இடத்துல போய் குடிக்காதீங்க, ஆம்லெட்டை போட்டு தரேன் வீட்டிலே குடிங்கன்னு சொல்ற இடத்துல தான் பெருங்குடிகாரன் ஆகுறான். அந்த வேலையை தான் செஞ்சிருக்கீங்க நீங்க இப்ப. அதாவது ஒழுங்கு 5 ரூபாய் கொடுத்துருந்தா போய் சைக்கிளை தொலைச்சோட புள்ள விளையாண்டு வீடு வந்து சேர்ந்துருப்பான். வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது எனக்கு பொறுத்த வரைக்கும். வெளியே போனாக்கா போய் இப்போ அந்த கேம் தான் ஆமாமா, விளையாடுறாங்க, யாரோட சேர்றாங்க, என்ன ஏது, என்ன பழக்கம் தெரியாது. என்னன்னு தெரியாது. அதனால நான் வீட்டில் வாங்கி கொடுத்தேன். வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபோனு நான் எடுத்துட்டு வரணும்னா வேண்டான்னுட்டான். 10 போனா? 10 ஃபோன் இருக்கு, 3 ஃபோனு அவன் தான் உடைச்சான். அது கொஞ்சம் கோவத்துல எதனா போட்டு எதனா கேம் விளையாடக்கூடாதுன்னாக்கா உடனே ஃபோனை போட்டு உடைச்சிடுவான் சார். நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க, இந்தாங்க உங்க ஃபோனுன்னுட்டு தூக்கி போட்டுருவான். ஓகே. ஒரு வாரம் பொறுத்து அம்மா ஃபோன் வேணுமா எனக்கு, நான் வேலைக்கு போகணும், நீ என்னடா உடைச்ச? அதை சொன்னோம்னாக்கா இப்போ நீங்க ஃபோன் வாங்கி தரீங்களா இல்லை நான் வீட்டை விட்டு போயிடவா? ஃபோன் வாங்கி தரீங்களா இல்லை நான் வீட்டை விட்டு போயிடுவா? எனக்கு ஒன்று ஃப்ரெண்டுங்களாம் இருக்காங்க, நான் போய் அவங்க வீட்டில் தங்கிப்பேன். நான் வேலைக்கு போவேன், நான் சாப்பிட்டுப்பேன், நான் இருப்பேன், ஜாலியா இருப்பேன். இது எவ்வளவு நாள் நடக்குது? நான் போயிடுவேன் வீட்டை விட்டு போயிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா என்ன பிளாக்மெயில் பண்ணின்னு இருக்காங்க சார். ஒரு தடவை கூட நீங்க சொன்னது இல்லையா பரவாயில்லப்பா போயிட்டு வாப்பான்னு? எப்படி சார் சொல்ல முடியும், பிள்ளைங்களாச்சே. சரி நான் அந்த வீட்டை விட்டு போறேன்னு ஒன்று சொல்றேன்லப்பா, எங்கப்பா போவ? அது ஃப்ரெண்ட்ஸ் ரூம் இருக்கு, அங்க எல்லாமே இருக்கு. PS2ல இருந்து PS4 வரைக்குமே இருக்கு. இப்போ PS5 வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரி இப்ப அம்மா இருக்க மாட்டாங்களாங்க? வேணும்னா வந்து பாத்துக்கலாம். இவனுக்கு சூடே வச்சாச்சு, சூடு வச்சு அதுக்கும் டாக்டருக்கு செலவு அவ்வளோ செலவு பண்ணி அவனுக்கு நல்லா சூடு வச்சது இப்ப 6வது படிக்கும்போது. இங்கே மெட்ராஸில் இருக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் இவங்களுக்கு லைனில் வராங்கன்னு இல்லை. வெளிநாட்டில் இருந்து பாஷையே தெரியாது, ஹிந்தியே தெரியாது இவனுக்கு. ஆனால் ஹிந்தியில் பசங்க, ஹிந்திக்கார பசங்க வந்து விளையாடுவாங்க. சொல்லு பையா, அந்த சொல்லு பையா மட்டும் தெரியும். லாங்குவேஜும் கற்றுக்கலாம்ல கேம் மூலியமா. ஓ, எனக்கு என்ன பிடிச்சிருக்குனாப்பா, அவர் என்ன சொல்றாருன்னா எங்கள் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்ததே நான் இதை வச்சா கண்டுபிடிச்சேன், இல்லாட்டினா என்ன ஆயிருப்பாங்கிறாரு. நீங்கள் என்னன்னா நான் ஒரு மொழியை கற்றுக்கிறேன் அதனாலங்கிறீங்க. மொத்தமாகவே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு பாரு, எனக்கு அது பிடிச்சிருக்கு ரொம்ப. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஃபோனில் கேம் விளையாடுறதுக்கு செலவழிக்கிறீங்க? சார் நைட் ஃபுல்லாக விளையாடுவேன் சார். மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் 1 o'clock தான் சார் எழுந்துப்பேன். புரியல, தூங்கி எந்திரிக்கிற மத்தியானம் 1 மணிக்கா? தூங்குறதுனா மார்னிங் ஒரு 7 o'clock அப்படி தூங்கி. என்ன வீட்டு வாசல்லாம் தொலைச்சு கோலமெல்லாம் போட்டு அப்புறம் போய் தூங்க போவீங்களா? அம்மா வந்து என் தம்பி எழுப்புவாங்க சார், மார்னிங் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் இருக்குன்னு. அப்போ தான் சார் தூங்க போவேன். நான் கத்தாதீங்க நான் தூங்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு கத்திடுவேன் சார். இவங்களும் நம்பிடுவாங்க நைட்லாம் தூங்குது போல புள்ள அப்படி சொல்லிட்டு. மார்னிங் ஆஃப்டர்நூன் 1 o'clock எழுந்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து ஒரு 4 மணிக்கா சாப்பிடுவேன் சார். மறுபடியும் கேமுக்குள்ளே போவேன். நைட்டு அவங்க கூப்பிடுறப்ப தான் 4 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 6 மணிக்கு இருட்டிட்டா நம்ம கேமுக்குள்ளே போயிடணும். அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க சார், அக்கா ரூம் மேட்ச் போடுறோம்க்கா வாங்கக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க சார். சரி பசங்க கூப்பிடுறாங்களே நானும் போயிடுவேன் சார். அப்போன்னு பார்த்து கத்துவாங்க சார். இரிட்டேட்டிங்காக எனக்கு சார் அப்படியே. யாருக்கு? எனக்கு. நான் நினைச்சேன் எந்திரிச்சு 4 மணிக்கு சாப்பிட்டு 6 மணிக்கு விளையாடுச்சு அப்பாவுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தானே. அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக சார். நான் எங்களுக்கு எப்படி சார் இருக்கு, ஒரு வயசு பொண்ணு படிக்கிற பொண்ணு இப்போ MSc ஐடி படிக்க போகிறாங்க. அதுக்கான என்னென்ன அப்ளிகேஷன் போடணும், ஏது போகணும், அதை எதாவது திங்க் பண்ணணுமே செய்யணுமே. ஏன்னா எல்லாம் ஆன்லைனில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைனில் போட்டால் கூட ரிசல்ட் வர மாதிரி இருந்தது, வருதா இல்லையா, கிடைக்குமா கிடைக்காதா, அந்த ஒரு பயம் நமக்கு இருக்குது சார். இவங்க ரிலாக்ஸாக இவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க விளையாடுறதுனால இவன் தம்பி 10th சார், அவனும் வந்து விளையாடுறான் இப்போ. சார் இல்லை சார், என் தம்பி தான் சார் சொல்லே கொடுத்தான், இந்த மாதிரி பேர்னு ஒரு கேம் இருக்கு விளையாடுங்க அப்படின்னு. என் தம்பி தான் சார் சொல்லே கொடுத்தான். அதனால வந்து அவன் ஆசைப்படுறான்றதுக்காக நானும் விளையாடுறேன் சார் அவன் கூட. ஓ, தம்பி ஆசை நிறைவேற்ற தான் விளையாடுறீங்க ஒரு நாளைக்கு?
அப்ப தம்பி விளையாட வேணாம்னு சொன்னா விளையாட மாட்டீங்க. அவன் டெலிட் பண்ணிட்டா நானும் டெலிட் பண்ணுறேன் சார். நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் விளையாடுறீங்க? நான் ஒரு 6 ஹவர்ஸ் விளையாடுவேன், அவ்வளோதான். காலையில் ஒரு 9 o'clock எழுந்தேன்னா ஒரு 2 hours 3 hours விளையாடுவேன். நடுவில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் நைட்டு தூங்குறப்போ காலையில் வரைக்கும் விளையாடுவேன், அவ்வளோதான். என்னம்மா 6 hours விளையாடுறேன்னு சொல்லிட்டு சொல்றதே 12 மணி நேரம் சொல்றீங்க? என்ன சார் பண்ணுறது, எல்லாமே பொய்யுங்க. நேரங்காலமே கிடையாது. சாமத்தில் போய் பார்த்தா அது பாட்டுக்கு சைலண்ட்டாக விளையாண்டுருக்கோம். அவங்க அம்மாவும் நானும் அடித்தும் பார்த்துருக்கோம். சில சமயத்தில் முக்காடு போட்டு விளையாடுறோம். பெட்ஷீட்டை தூக்கி போட்டு முக்காடு போட்டு விளையாண்டுருக்கோம். அவங்க அம்மாக்கிட்ட தலையணையில் அடியெல்லாம் பட்டாசு கிளப்பிருக்கு. ஆனால் நானும் அடிச்சிருக்கிறேங்க. பொம்பளை பிள்ளைய கை வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து எத்தனை நாள் சார் நாங்களும் பொறுத்து போகிறது. படிப்பு 2வதுங்க சார். ஃபஸ்ட்டு ஒழுக்கம். எங்களுக்கு நான் ஒரு தகப்பனாக இருக்கும் பொழுது பொண்ணுனுடைய ஒழுக்கத்தை தான் நான் ரொம்ப மெயினாக பார்ப்பேன். படிப்பு 2வதுங்க. இல்லை, கேம் விளையாடுறதுக்கு ஒழுக்கத்துக்கு என்ன எப்படி சம்மந்தப்படுத்தி எனக்கு புரியல எனக்கு. சார் அதுலேயே இருந்துக்கிட்டு வீட்டினுடைய குடும்ப வேலைகள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் அப்படி இப்படின்னு இருந்தால் தான் கட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல வேலையெல்லாம் செய்வேன் சார். அம்மா சொன்ன உடனே வேலைலாம் செய்வேன். வேலைலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார் அடுத்த நாள் நான் போய் குளிக்க போகிறேன்னா தண்ணியை எடுத்து தண்ணி மட்டும் ஊற்றுவேன். பார்த்தா மக்கு உடஞ்சி கிடக்கும். என்னுடைய கோபத்தை அந்த மக்களை காமிக்க வேண்டியது. அப்படிதானம்மா அது? இல்லை, சில டைம் ரொம்ப ஓவராக திட்டிடுவாங்க. நான் எப்பயாவது தான் ஃபோன் எடுத்து விளையாடுவேன், தோன்றப்போ விளையாடுவேன். எப்பயாவதா? இல்லை, இதோட 3-4 மக்குங்க சார். 4 மக்கு மாற்றியாச்சு. நீங்கள் அதுக்காக வருத்தப்படாதீங்க. ஃபோனை மாற்றினாலாம் இருக்குது, 13 ஃபோனை. பிள்ளைகளை அடிப்பது என்பதை நம்ம ஆதரிக்கிறது இல்லை. ஆனால் அடிச்சார்ல அப்பா. ஆமாம். அது எப்போ நடந்துச்சு அந்த சம்பவம்? அது ஒரு லாக்டவுன் முன்னாடி தான். லாக்டவுனுக்கு முன்னாடியே அடி வாங்குற அளவுக்கு விளையாண்ட பிள்ளைனா லாக்டவுனில் என்ன செஞ்சிச்சு பொண்ணு? சுத்தமாக விளையாட்டு தான். அப்படிலாம் இல்லை சார். நான் வேலையும் செய்வேன் வீட்டில் கூப்பிட்டேன், தான் வந்துடுறேன், தான் வந்துக்கிட்டே இருக்கேன், தான் வந்துட்டேன். அந்த வார்த்தை தான் வருவோம். அந்த ரூம்லேருந்து கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் என்ன ஏதுன்னு கிட்ட என்னதுன்னு பார்த்தது இல்லைங்க. ஓகே, மேலே விடுங்க. நான் ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடி 2 hour 3 hour விளையாடிருப்பேன். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் 8, 7 hour அந்த மாதிரி விளையாடுறது. நீங்கள் உலகம் கிமு கிபின்னு பிரித்த மாதிரி இப்போ இப்படி பிரித்து வச்சிருக்கீங்க நீங்கள். ஆமாம், அதே தான் சார். ஆக்சுவலாக அவன் +1 தான் சார் போகிறான். இந்த வயசில், இந்த 16 வயசில் இந்த பப்ஜின்றது எனக்கு உடன்பாடே இல்லாத ஒரு விளையாட்டு தான் சார். இவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க, நாங்கள் கேம் அடிக்ட் அப்படின்னு. அது பெருமையாக சொல்கிறாங்க. அது மூலிமா இவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸும் கிடைக்க போகிறதில்ல சார். 8 மணி நேரம் ஒரு ஆரோக்கியமான மனுஷனுக்கு தேவை 3 வேளை சாப்பாடு, 8 மணி நேரம் தூக்கம். இந்த 8 மணி நேரம் தூக்கமும் சாப்பாடும் இல்லைன்னா இவங்களோட பாடி என்ன சார் ஆகுறது? அது கொஞ்சம் கூட மைண்டில் திங்க் பண்ணவே மாட்டேன்றாங்க சார். வெறும் கேம் அடிக்ட்ன்றதுனால கேம் அடிக்ட்னு ஜாலியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். கேம் விளையாடுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. ஆமா, அம்மாவுக்கு நெஞ்சு வலி ஆஸ்பத்திரி கூட்டு போக முடியல. அது இல்லை சார். கண்டிப்பாக அதில் ஒரு வேலை சொல்லும் பொழுது அவங்க செய்யாமல் இருக்காங்கல்ல, அப்போ உங்களுடைய மனதில் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி ஒரு தடவை நான் பைபாஸில் போயிட்டு இருந்தேன். பைக் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இவனுக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்கே மெக்கானிக்கும் எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. ஸோ இவன் இன்னொரு பைக் எடுத்துகிட்டு வந்து தான் டோ பண்ணணும், இல்லை மெக்கானிக்கை கூப்பிட்டு வரணும். ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்கேருந்து தள்ளிட்டு வரேன் திருப்பி. நீங்கள் தள்ளிட்டே வந்தீங்க? தள்ளிட்டு வந்தேன் 4 kilometers. அதுவரையும் ஒரு ஃபோன் எடுக்கல? ஃபோனை எடுக்கவே இல்லை. எனக்கு அதுக்கு தான் ஃபோன் பண்ணுறாருன்னு தெரியாது. ஏன்னா ஆன்லைன் கேம்ன்றது நடுவில் பாஸ் பண்ண மாட்டேன். நான் ஃபோன் பண்ணும்போது தெரியுமா பைக் தள்ள போகிறாரு, அதுக்காக தான் ஃபோன் பண்ணுறாரு, இவர் பசியில் இருக்காரு ஃபோன் பண்ணுறாருன்னு தெரியுமா? என்ன ஃபோனில் ஃபோன் பண்ணி எடுத்தாவலப்பா தெரியும். ஆமாம், அதில் ஒரு இப்போ ஸ்பெஷலாக ரிஜெக்ட் மோடுன்னு வேறு இருக்கா, அது போட்டு விட்டால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுது. அது வேறு ஒரு இதெல்லாம் நடக்கும். நான் இது அதுக்காண்டி வாட்ஸ்அப்பில் வேறு மெசேஜ் அனுப்பிச்சேன், அப்போயாவது பார்ப்பான்ட்டு பார்க்குறேன். ஆனால் திருப்பி ரிப்ளை பண்ணல. இல்லை, இப்போ நீங்கள் என்ன விரும்புறீங்க? உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஃபோனும் பேசுறதுக்கு தனியாக இன்னொரு ஃபோன் வாங்கி கொடுத்து அட்டன் பண்ணுவீங்க ஃபோனை. நல்லா இல்லையா? நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வேலை சொல்லி அந்த நேரத்தில் அவர் கேட்காம இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்னவா நினைப்பீங்க நீங்கள்? ஏன்டா இப்படி பதிக்க மாட்டேன்னு கேட்பேன். இதோ வரேன் இருமான்னுவான். வரேன் இருமான்னு சொல்லிட்டு வந்தான். ஒரு வாட்டி போய்ட்டு காஞ்ச மிளகா வாங்கி வாடான்னு இவன் கேம் விளையாட்டே போய் பச்சை மிளகா வாங்கி வந்துட்டான். என்னடா இப்படி பண்ணுறேன்னு கேட்குறேன். எல்லா மிளகா தானே போடமான்னான். அதுக்கப்புறம் இது போல் சரி வாடா வெளியே போய்ட்டு வரலான்னு வண்டியில் கூட்டிகிட்டு போன பிறகு திடீர்னு வண்டி ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நிறுத்திட்டான். என்னடாண்ணா கேம் ஞாபகத்திலே நிறுத்திட்டோமாண்ணா. எதிரில் ராரிக்காரன் நீ தனியாக போகிறப்ப நிறுத்த மாட்டான்டா, இந்த மாதிரி அவன் கேம் ஆட்ட போயிடுவான்டா உன்னை ஃபர்ஸ்ட்ல. நம்ம
அப்போ கூட சேஃப்டியாக நிப்பாட்டலாம்ண்ணா மோதாம. ஒரு வாட்டி என்ன பண்ணலாம், சரி இவன் இந்த மாதிரி பண்ணுறான், ரூமை லாக் பண்ணிட்டு வெளியில் படுத்துட்டோம். உள்ளேயே ரூமில் பீரோ இருக்குது, வெளியே ரூமில் பீரோ இருக்குது. வெளியே கேட் தாப்பால் போட்டோம், இரும்பு கேட் தாப்பால் போட்டு கதவை தாப்பால் போட்டோம். இவன் எழுந்து நல்லா தூங்குடா சொல்லிட்டு தூங்க சொல்லிட்டேன். இவன் எனக்கே தெரியாத பெட்ஷீட் போட்டு கேம் விளையாட்டி ஒரு தூங்கிட்டார். இருந்து தூங்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, போய் பீரோ சத்தம் கேட்குது, லடுக்கு என்ன பீரோ சத்தம் கேட்குது, யாராக இருக்கும், நம்ம தான் இத்தனை தாப்பால் போட்டு கேட்டு போட்டோமேன்னு பார்த்தா பீரோ திறக்கலாம். ஏய் என்னடா பண்ணுற, அதட்டா பாத்ரூம் பார்ப்பற கம்முனு இரு. சார் என்ன சார் பண்ணுறது, டோரை லாக் பண்ணிட்டாங்க. அது பீரோவா பாத்ரூம் கதவான்னு கூட தெரியாத போய் திறக்கிறான். அட பாவி, நான் திறந்து வைக்காதது என்னோட நல்ல நேரம் இல்லைன்னா பீரோ துணி நாசம் பண்ணி இருப்பியடா சொல்லி. பப்ஜில் என்ட்ரி ஆனவொன்னே டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி அதையும் ஓப்பன் பண்ண போனேன். ரெண்டாவது என்ன பண்ணுறான்னா, எங்கேயாவது ஒரு வேலைக்கு போடானா அங்கே போய் அந்த கேமுக்காக செல்லை பார்த்துட்டே இருக்கப்போ அந்த என்ன பண்ணுறாங்க, தம்பி இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ வீட்டுக்கு போ, நீ சின்ன பையனாகவே இருக்கு, இன்னும் நீ போயிட்டு வீட்லேயே கேம் விளையாட்டுன்னு அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு வேலைக்கு ஒழுங்காக உருப்படியாக இருக்கிறதில்ல. இது மாதிரி தான் பண்ணுறான் அந்த கேம் ஆடி கேம் ஆடி. சார் இது இருந்துட்டு 2 மாதம் ஒர்க் பண்ணிட்டு வருவேன். ஓ பெரிய காலகட்டம் 2 மாசம்ங்கிறது இல்லையா? ஆமாம் சார், 2 மாதம் நான் ஒர்க் பண்ணிட்டு வருவேன். நானெல்லாம் வெளியே வரல, மேனேஜர் தான் அனுப்புவார். அப்புறம் அங்கே உட்காந்து கேம் ஆடினா உடனே கொஞ்சம் வர அவரு கூப்பிட்ட குரலுக்கு வரமாட்டான். சரி வாடா, எங்கன்னா ஒரு கடைக்கு என்னால் நடக்க முடியாது, முட்டி வலி, வாடாண்ணா வாக்கிங் மாதிரி போயிட்டு வா, அதான் நல்லது, சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, உடம்ப குறை ஃபஸ்ட்டு, எப்படி ஆயிட்டப்பார் பண்ணி மாதிரி ஆயிட்டப்பாருங்க என்னையே கேட்பான். ஆஞ்சலாம் பண்ணியிருக்காங்களா சார், வாக்கிங் போயிட்டு வந்தால் தான் உடம்பு சரியாகும், வண்டியிலே உட்காந்துக்கின்னு வந்தால் எப்படி சரியாகும்? முடிவாக இருக்கான் சார். பத்திரிகை மூலமாக வந்து இந்த ப்ளூவேல் கிரேம்னு ஒன்று படித்தேன் சார். ஆமாம். அதனால் பிள்ளைங்க வந்து ரொம்ப பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்தாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் அந்த ப்ளூ வேல் ஓடி இருக்கு, எது எனக்கு தெரியல. எனக்கு நைட்டு ஒரு மணி எந்திரிச்சு பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு குறுக்குடு அளவுக்கு வந்து நைட் லேம்ப் எரியுது. என்னடா அந்த மாதிரி நம்ம வாங்கினதே இல்லை, நம்ம வீட்டில் இந்த மாதிரி லேம்ப் புதுசாக இருக்கா அப்படி உள்ளே பார்த்தா இவங்க வந்து பெட்ஷீட் உள்ளே போட்டுன்னு ஆடுறாங்க. ஓ அதான் நீ லேம்ப் நைட்டில் அப்படிங்களா? நினச்சிக்கிட்டேன் நான், என்னடா இவ்வளோ இறங்கியிருக்கேன்னு. உடனே பெட்ஷீட் பார்த்தா ஆடிட்டு இருக்காங்க. என்னம்மான்றான், 2 அரை விட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி கேம் விளையாடுறியா, என்ன இல்லைப்பா, இன்னும் 2 அரை விட்டு பேசிச்சு. உனக்கு ஃபோனை வாங்கிட்டு வந்தேன், ஹாலில் வைக்கிறேன், வந்து நிறைய கழுத்தை பிடிக்கிறான். ஃபோனை கொடுக்கவே இல்லையா? யார் இந்த உயரத்தில் இருந்துக்கிட்டு? இவங்க தான் சார். கழுத்தை பிடிக்கும் போது நம்ம எப்படி சார் அதிர்ச்சி ஆச்சுன்னா ஜீர்ணிக்க முடியல. அது என்னன்னு கேளுங்க சார், ஏமா பிடிச்சுன்னு கேளுங்க. ஓ நீங்கள் இதுவரையும் கேட்கல சார்? நான் என்ன எனக்கு கண்ணு வந்துச்சு, நான் இந்த மாதிரிலாம் பிள்ளைங்க பெற்றுருக்கோமா, எவ்வளோ கஷ்டம் வளர்த்துருக்கோம், நம்ம படிக்க வச்சிருக்கோம், நம்ம கழுத்தை பிடிக்கிறதுக்கா சார்? ஒரு கேமுங்க தகப்பன் தாய் முக்கியம், கேம் முக்கியம் போச்சு சார் வாழ்க்கையில். நான் வந்து இதை வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ப்ளூவேல் கேம் பற்றி. அதுலேயே சொல்லுவாங்களா அப்பா ஃபோனை போடுவேன் கழுத்து பிடிச்சிருன்னு? இல்லை சார், அது நிறைய பேர் வந்து செத்து போகிறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, அப்படி என்ன இருக்குது அதில் செத்து போகிற அளவுக்குன்னு சொல்லி தான் ஏற்றி ஒரு லெவல் கூட விளையாடல, அதுக்குள்ளேயே வந்து பிடிங்கிட்டாரு. சார் அவங்க போய் பேசுறாங்க சார், நிறைய தான் விளையாண்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் விளையாடுற போது பிடுங்கினதுக்கே கழுத்தை பிடிச்சிருக்கீங்க இல்லையா? 8வது லெவல் விளையாடும் போது வந்து பிடிச்சிருந்தாருன்னா என்ன செஞ்சிருப்பீங்க அவரை நீங்கள்? உங்கள் பேர் என்ன? யாழினி. யாழினி. என்ன படிச்சீங்க? நான் பிகாம் ஃபைனல் இயர். ப்ளூவேலில் வந்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கல்ல? திருவாசகத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் எப்போ ஆசைப்பட்றீங்களா நீங்கள்? ஓகே, நீங்கள் அப்பா கழுத்தை பிடிச்சி சாரி கேட்டீங்களா? அப்புறம் கேட்டேன். எப்போ? மறுநாளைக்கு சாரி கேட்டாங்களா? போட்டா மறுநாள் கேட்டாங்க சார். ஓகே இருங்க, அந்த மட்டும் கொடுங்க. அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ விளையாடுறாரு? இப்போ பப்ஜி இப்போ கொஞ்ச நாளாக தான் சார் விளையாடுறான். இப்போ மெயினாக இவர் காசே விட்டுட்டது வந்து எதில் கேட்டிங்க? காசு விட்டதா? அது தெரியாதா உங்களுக்கு? அவர் கல்ச்சர் ஹரப்பா கல்ச்சர் தான் கேள்விப்பட்டிருக்கோம், மொகஞ்சதாரோ கல்ச்சர் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன கல்ச்சர்ன்றது இவன் விளையாடி காசெல்லாம் விட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்லலாம், 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 2 lakhs கிட்ட போயிட்டுருக்கு. 2 lakhs வரைக்கும் லாஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து அழுகிறான், இந்த மாதிரி என்னோடய காசு போயிடுச்சு அப்படி. சரி இனிமேல் அப்படி செய்யாத அப்படின்னாலும் சரி கொஞ்ச நாள் அப்படியே சைலண்ட்டாக விட்டு திரும்பவும் அந்த விட்டதை எடுக்கணுமா, அதாவது நான் விட்ட காசை எடுக்கணும்னு சொல்லிட்டு ரம்மி கல்ச்சர் தேடுறேன் அப்படின்னு. தொலைச்சதையே தேடணும்னு கல்ச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறான். அதை எப்படியாவது எடுத்துடலாம், போட்ட காசை டபுளாக எடுக்கலாம்னு சொல்லி ஏதோ அவனுக்கு ஆசை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா 5 lakhs கிட்ட லாஸ் ஆனது தான் சார் மிச்சம். 5 லட்ச ரூபாய்க்கு ஆன்லைன் கேம் பண்ணியாப்பா? இப்போ இல்லை, 2017 20 வரைக்கும். இப்போ தான் வெளியே வந்தேன், 2020 தான் வெளியே வந்தது. இப்போ நோ மோர் விளையாடுறது இல்லை? இல்லை விளையாடுறது இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன விட்டுறீங்க? 7 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் கேம் விளையாடுவேன் சார். அவனுக்கு வாழ்க்கையே கேம்ஸ் தான் சார், சும்மா சொல்கிறான்.
காலேஜுக்கு போயிருக்கும்போது ஒழுங்காக காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ காலேஜுக்கு போகல. எப்போ பார்த்தாலும் கேம்ஸ் தான். தம்பி கொஞ்சம் தண்ணி கோரி கூட, அம்மா நான் முக்கியமான வேலை தானே பார்த்துட்டு அவங்க குடத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து கூப்பிட்டு தண்ணி எடுத்து கொடுறான்றாங்க சார். குடத்துக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. கையை இப்படி எட்டுனா குடம் இருக்கு. நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ல, எந்திரிக்கும் போது கால் வலிக்கும்ல. நான் வேலைக்கு போய் நட்டமானு வேலை செஞ்சுட்டு வருவேன் சார். அப்போ கொஞ்சம் எடுத்து கொடுத்தா தப்பா? அதுக்காக என்னைக்காவது பாத்ரூமுக்கு அவன் போகும்போது செல்லு இல்லாமல் போனானான்னு கேளுங்க, கையில் கொண்டுக்கிட்டே போவான். குளிக்கிறதுக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி தானே, அப்புறம் எதுக்கு சார்? அது சொல்லிக்கிட்டே இருக்கணும், தம்பி குளிப்பா, இந்தியா குளிச்சியா. பேர் மட்டும் அவங்க அப்பா அழகா இந்தியநாதன் வச்சாங்க. ஆனால் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் அவன் குளிக்கவே செய்வான். இப்படி சொல்கிறாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ரொம்ப ஃபோன் பண்ணுறேன்னு ஃபோனை பிடிங்கி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து ஃபோனை கொடுத்து, நான் புது புடவை கட்டியிருக்கேன், ஒரு ஃபோட்டோ எட அப்படின்றாங்க. இவர்களை போல ஒரு கேமராக இருந்து பொழுதன்னைக்கு விளையாண்டுக்கிட்டே இருந்து அப்புறம் அந்த கேம் டெவலப்பராக மாறின, அந்த விளையாட்டை உருவாக்குற மாறின ஒருத்தர் ஸ்ரீதேவ் பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் நம்முடைய கலந்துக்கு வந்திருக்காங்க. வெல்கம் பன்னீர்செல்வம். உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இந்த பெற்றோர்களை போலவே தான் இந்த கேம்ங்கிறது என்னங்கிறது முதல்ல உங்களுக்கு புரியல. நீங்கள் ஒரு கேமராக இருந்தவர் இருந்து இப்போ கேம் டெவலப்பராக மாறினவர் இல்லையா? கேமராக இருந்தது ப்ரொஃபஷனல் கேம் டெவலப்பராக மாறினது இருக்குல்ல, அந்த டிரான்சிஷன் எப்படி நடந்துச்சு, என்ன செய்வீங்க சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்தே விளையாட்டுனே இருந்தது தான். எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஒரு பேஷன் தான். அதிலே இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டோட போனேன். ஃபுல் டைம் சேலரிக்காக விளையாட ஆரம்பித்தேன். சேலரிக்காக விளையாட ஆரம்பிச்சேன்னா ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. ஃபுல் டைம் அந்த டீமுக்காக நம்ம விளையாடும். டீம் மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த டீம் உங்களை பே பண்ணோம் விளையாடுறதுக்கு. விளையாடுற காசு கொடுப்பாங்க. ஆமாம். ஓகே. ப்ரைஸ் மணியில் ஒரு 30% மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே. எங்கே ட்ராவல் இந்தியா விட்டு வெளில போய் விளையாடணும், இந்தியாவிலனாலும் அவங்க செலவு பண்ணுவாங்க உங்களுக்கு. ஆன்லைனில் தானே விளையாடுறீங்க, அது ஏன் இந்தியா விட்டு வெளியே போய் விளையாடணும்? டோர்னமெண்ட் வரும்போது லேண்டில் விளையாடுவோம். லைக் எல்லாம் அங்கே போய் ஒரு இடத்துல உட்காருவீங்க எல்லாரும் உட்காந்து விளையாடணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ட்ராவல், ஃப்ளைட்டு, தங்குறது எல்லாமே அவங்க போடுவாங்க. எங்களோட வேலை விளையாடுறது மட்டும்தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஒரு கிரிக்கெட், ஃபுட்பால் ஆடுற மாதிரி தான். ஹெவியாக ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய விடுற மாதிரி இருக்கும் லைஃப்பில். அப்போ எவ்வளோ சம்பாரிச்சிங்க அந்த காலகட்டத்தில்? ஒரு 5 இயர்ஸில் அரௌண்ட் 16 lakhs மாதிரி எடுத்திருப்போம். வருஷம் சராசரி 3-4 லட்ச ரூபா சம்பாரிச்சிங்க. ஈஸியாகவே வரும். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹெல்த்து, சில பேரண்ட்ஸ் கன்சர்ன் மாதிரி ஹெல்த்துக்கு ரொம்ப டாக்ஸிங்காக தான் இருக்கும். அது ஏன்னா உட்காந்தபடியே விளையாண்டுட்டே இருக்கிறதுனால எல்லா இதுக்கும் போக முடியாது, ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது, இவங்க சொல்கிற காசுலாமும் இருக்குது. அந்த பாயிண்டில் யோசித்து கேம் இவ்வளோ பேஷன் இருக்குது, இவ்வளோ வருஷமாக விளையாடி இருக்கோம், எங்களுக்கு என்ன பண்ணும், ஏன் ஒருத்தவங்களுக்கு அடிக்ட் ஆகிறாங்க, ஏன் பிடிக்குதுன்றது தெரியுது. கற்றுக்கினதை அப்படி எடுத்துகிட்டு ஒரு இது மாதிரி கேம் டெவலப்பராக மாறுறது, அவ்வளோதான். ஓகே. ஸோ ஒரு 5 years ஆல்மோஸ்ட் 6 years கேம் டெவலப்பர். இதுவரை இப்படி நீங்கள் தனியாக டீமாக டெவலப் பண்ணுவீங்களா இல்லை இல்லை, பெரிய டீம், 60 people மாதிரி, அரௌண்ட் 60 பேர் இருப்போம். ஓகே. அப்படி வரை எத்தனை கேம் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க? இப்போதைக்கு இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு மெயினாக ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட கம்பெனியில் வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கோம். அதுதான் எங்கள் மெயின் ப்ராடக்ட் மாதிரி. அது தவிர ஒரு 5-6 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே. இப்போ நீங்கள் இந்த கேம் டெவலப்பராக ஒன்று மாறுறேன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த கேம்கள் எல்லாம் அடிப்படை என்னென்னா டு மேக் பீப்புள் அடிக்டிவ் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? விளையாடாதவங்க. ஆமாம். ஏன்னா திரும்ப விளையாட வைக்கணும்ல இல்லையா? திரும்ப விளையாட வைக்கணும். உள்ளுக்குள்ளே வெளியே போக கூட அதற்கான அம்சம்னு அதில் சேர்ப்பீங்களா நீங்கள்? இதற்காகன்னு சொல்ல முடியாது. சில அனலிட்டிக்ஸ் மாதிரி இப்போது எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலன்றதை முதல்ல கண்டுபிடிப்போம். இப்போ ஒன்று ஒர்க் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை எப்படி இன்னும் ஃபர்தராக ஒர்க் ஆக வைக்கிறோம். இப்போ சில பேர் செலவு பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. செலவு பண்ணாமல் இருக்கவங்களும் எப்படி செலவு பண்ண வைக்கிறதுன்னு தான் கண்டுபிடிக்கிறது எங்கள் வேலை மெயினாக. அடிக்ஷன்னு எங்கள் பாயிண்டில் நாங்கள் யோசிக்க மாட்டோம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு பிஸ்னஸ் அது. இப்போ ஒரு படம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் பார்க்குறதுக்கு தான் பண்ணுவாங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். நாங்கள் எங்கள் கணக்குலேருந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பண்ணுவோம். இப்போது ரொம்ப அடிக்ஷன் மாதிரி ஹெவியாக போகிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் பர்சனலாக இப்போது உங்களோட ஆப் ரொம்ப இத்தனை ஹவர்ஸ் மேலே ஆனில் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு பேரியர் மாதிரி நாங்கள் வைப்போம். இவ்வளோ நாள் நீங்கள் கண்டினியூஸாக இருந்திருக்கீங்க, மேபி டைம் டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் எது உங்களுக்கு, அந்த மாதிரி இல்லாமல் போடும். எல்லோரும் போட மாட்டாங்க, டெவலப்பரை பொறுத்து கன்சர்ன் இருக்கவங்க போடுவாங்க. ஓகே. அதுவும் போடுறீங்க. ஆனால் ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து அந்த ஆப்பில் இருக்கார் அப்படின்னா அவர் ரிலீவ் பண்ணுற மாதிரியான வேலைகளை போடுவோம். நீங்கள் 4 மணி நேரம் ஆப்புக்கு நீங்கள் வரவே இல்லைனாலும் நீங்கள் திருப்பி விளையாடுங்கன்னு போடுவோம். ஓகே. இப்போ அந்த கேம் டெவலப்பருங்கிறது ரொம்ப புதுசு, இந்த தலைமுறைக்கு கேமே புதுசு. ஆமாம். ஓகேவா? அதில் நீங்கள் இப்போ இவ்வளோ பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் இங்கே இருக்காங்க. இதில் இவங்களுக்கு கேம் டெவலப்பருங்கிறது அடுத்த கட்டம் இல்லையா? அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதையே ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறதுக்கு, அதையே லைஃபாக எடுத்துக்கிறதுக்கான ஸ்கோப் எவ்வளோ இருக்குது? இருக்கிற மாதிரி எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆக முடியாது. அவங்களுக்கு தோணணும், அவங்களால உண்மையிலே முடியுது. மிச்சவங்க இப்போது நிறைய பேர் எங்கெல்லாம் பப்ஜி மொபைல் ஆடுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க.
ஸ்டாட்ஸ் இருக்கும், எத்தனை கேம் அவங்க ஆவரேஜாக வின் பண்ணுறாங்க, எத்தனை கேம் வின் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளோ நல்லா ஆடுறாங்க. எல்லா கேம்லேயும் இப்போ ரேங்க் எல்லாமும் இருக்கு. உங்களை லீடர் போர்டில் வந்து போட்டுருவாங்க நீங்கள் எவ்வளோ சூப்பர் அப்படின்னு. அதில் உண்மையிலே உங்களால் அதில் கிளைம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா மேபி உங்களுக்கு அதில் ஃபியூச்சர் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது நிறைய இருக்குது. இப்போ இந்தியாவில் மேசிவாக வளருது இண்டஸ்ட்ரி. லைக் இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆகிறத விட இந்த ஃபீல்டில் போனீங்கன்னா இன்னும் மேலே போகலாம் நீங்கள், திறமை இருந்தால். ஸோ அவங்களுக்கு தெரியும் அவங்க விளையாடும் போதே அவங்களுக்கு முடியுமா முடியாதா அப்படின்றது. இல்லை, அது வந்து கேம் விளையாடுறீங்க சொல்கிறீங்க. நான் சொல்றது அடுத்து டெவலப்பர்னு போகிறதுக்கு வந்து ஒரு படிப்பு இருக்கு இல்லையா? ஆமாம், விளையாடுறதுக்கு படிப்பு தேவையில்லை, ஆர்வம் இருந்தால் போதும். கேம் டெவலப்பரை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் கேம் டெவலப்பர் ஆகிறதுக்கு. ஓகே, எல்லாம் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் மேத்ஸ் தான் மெயின். ஸோ நீங்கள் ஒரு எந்த இன்ஜினியர்னா நல்லா கோட் அடிக்க தெரிஞ்சவங்க கேம் டெவலப்பர் ஆகலாம். ஆமாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். இல்லை சார், இப்போ வந்து அவர் சொன்னது கரெக்ட் தான். இப்போ நம்ம அந்த கேமில் என்டர் ஆகிட்டோன்னா மறுபடியும் அடிக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த கேம் விட்டு வெளியே வர முடியாது. நம்மளுக்கு கார்டு ஒரு 4-5 கேம் ஜெயிக்கிற மாதிரி போட்டாங்கன்னா அடுத்த 10 கேம் நம்ம வந்து லூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் இன்னைக்கு கூட காலைல அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். இதுக்குன்னு ஒரு கஸ்டமர் கேர் நெட்வொர்க்கே இருக்குது. அவங்க நீ எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, ஆனால் உங்கள் காசு வந்து ₹1 கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்றானுங்க. அவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க சார். என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. சூசைட் பண்ண கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து தோத்துட்டீங்கன்னா கூட எங்களுக்கு ஒரு இது வந்து லாஸும் இல்லை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கேஸ் தான் ஃபைல் பண்ண போகிறோம். அதில் எந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ் ஆகுதோ ஆகலையோ அதை பற்றியில் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு போராடணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் போராடணும். ஏன்னா இது வந்து இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லை சார். எத்தனை இளைஞர்கள், எத்தனை குடும்பம், எத்தனை பேரண்ட்ஸ் இதில் மன உடைச்சிருக்கு ஆளாகி எத்தனை பேர் சூசைடு அளவுக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் இது உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதில் வந்து கவர்மெண்ட் நிச்சயமாக இதில் தலையிட்டு இதை பேன் பண்ணணுன்னு நிச்சயமாக அவங்க கேட்டுக்கொள்கிறோம். ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், தயவுசெய்து கவர்மெண்ட் இதில் தலையிட்டு இதை வந்து கொஞ்சம் பேன் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களோட கருத்து. இது ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறது. நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க ஆன்லைனில் வந்து கேம் ஆடி இவ்வளோ பணம் இழந்திருக்கோம். இழக்கும் போது இது அரசாங்கம் வந்து இதில் அக்கறை செலுத்தணும், இதை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது. நான் கேட்க விரும்பினா அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் பன்னீர்செல்வம் சொன்ன போல விளையாட்டுக்கு பின்னாடி இதற்கு பின்னாடி இதை வந்து ஒரு வேலையாக ப்ரொஃபஷனாகவே எடுத்துக்க முடியும், அது இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, இப்போ இது ஒரு தொழில், இது ஒரு வேலை, இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்க முடியும் இத்தனை பேர் சொல்கிறாங்கல்ல, இவர்களின் பெற்றோர்கள் எத்தனை பேர் அதுக்கு சம்மதிப்பீங்க அந்த வேலைக்கு? நான்லாம் சம்மதிக்க மாட்டேன் சார். அது மாதிரி ஏன்? அதுலேயே முழுகிற குழந்தையுடைய உடம்பு ஃபுல் மைண்டிங் அதில் தான் இருக்குது சார் அவனுக்கு. இல்லைம்மா, ஒருத்தர் கிரிக்கெட் விளையாட போகிறாரு, அவர் வாழ்க்கையில் 15 வருஷம் அதே தான் மைண்டு. அவர் வீட்டுக்கு சடங்கு வருவாரா? அண்ணன் கல்யாணத்துக்கு வருவாரா? இல்லையா? அந்த நேரத்தில் நியூஸ் சேனல் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாரு இல்லையா? புள்ள பர்த்டேக்கு வருவாரா? வரமாட்டார்ல. அதுவே வேலையா இருப்பார்ல. அதை போல இது ஒரு வேலை, அதுவாக தான் இருப்பாங்க, வரமாட்டாங்க. அது வந்து அதனுடைய வேலை வேற சார். இது வந்து எந்த நேரம் கை எப்படி நரம்பெல்லாம் இழுக்க மாட்டேன் சார் அவனுக்கு. இல்லைம்மா, அதாவது என்னன்னா ஒருத்தர் கேரம் போர்டு ஆடுற சாம்பியன் ஒருத்தர் இருக்காரு, நாலு பேரும் உட்காந்து சுண்டிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லையா? அவருக்கும் கை இழுக்கும். அவர் என்ன செய்வார்னா அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸசைஸை பண்ணுவார். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் போய் அந்த வேலையை செய்வார், நடப்பார், ஓடுவார், யோகா பண்ணுவார், எல்லாம் பண்ணிட்டு உட்காந்து கேரம் விளையாண்டே இருப்பார். அது அப்படி இருக்குது இல்லை சார், அப்படி செய்ய மாட்டாங்க சார் அவங்க. இது ஒரு கேமராக இருந்து கேம் டெவலப்பராக மாறுவது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாம்னு சொன்னால் கூட பெற்றோர்களுக்கு தேவையில்லை. ஆனால் அப்படி எடுத்துக்கலாம் தான், அதாவது அதுக்கான ஒழுங்குகளோட. ஆமாம் சார், அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு புதிய வடிவம், புதிய தளம், அதில் பணம் சம்பாதிக்க முடியும், அது ஒரு வேலையாக எடுத்துக்க முடியும். அப்படிங்கும்போது அதற்கு இணையாக மிச்ச வேலைகளை சரி பண்ணால் அதை செய்யணும். அதுக்கு செய்யறதுக்காக இந்த பிள்ளைகளுக்கு பக்குவம் இல்லை. இருக்கக்கூடாது சார், இதில் சம்பாதிச்சா கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சார். நாங்கள் அவங்க வந்து இப்போ வந்து எதுக்காக பேசுகிறாங்கன்னா, நாங்கள் கேம் விளாடி சம்பாதிக்கிறது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா எனக்கு வந்து நான் வந்து கேம் வந்து விளாடி சம்பாதிக்க போகிறது, கேம் உருவாக்கி சம்பாதிக்க போகிறேன். என்னால் ஒரு ப்ரோக்ராம் நான் போடுறேன். அவங்களுக்கு என்ன பயம்னா, சும்மா விளையாடுறதுக்கே ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் ஃபோனில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அதை உருவாக்க கிளம்புனா என்ன ஆவாங்க இவங்கிறதான் பயப்படுறாங்க அவங்க. செல்ஃபோனுக்கான பயன்படுத்துறீங்கல்ல, அதுக்கான டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் விளையாடும் போது இருக்கு இல்லையா, டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? தனியாக வந்து எப்படி ஒய்ஃபை இதுவே வந்து ரூட்டரே வாங்கி வீட்டில் வச்சுட்டாங்க சார். எங்கள் அப்பாட்ட வந்து நான் படிப்புக்குன்னு கேட்டு வாங்கினேன் சார். அது படிப்புக்குன்னு கேட்டு நான் வந்து ரூட்டர் கேட்டு வாங்கினேன். அவரே பர்சனலாக வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போனார். ஓகேவா, கிட்டத்தட்ட நான் ஒரு 5 நாள் 6 நாள் தான் வந்து படிப்புக்கு யூஸ் பண்ணேன். மிச்சப்படி வந்து அந்த ஒரு கேம் விளையாடவே ஆரம்பிச்சிட்டேன். இந்த பப்ஜி மட்டும் விளையாடுறது சார். நான் இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து இந்த 2.5 இயர்ஸில் மினிமம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 கேம்ஸ் மேலே விளையாடிட்டேன். ரெசிடென்ட் ஈவல்லேருந்து, அசாசன்லேருந்து, ஹிட்மேன்லேருந்து 60 to 70 கேம்ஸ் நான் விளையாடிட்டேன்.
அவங்க பொறுத்த வரைக்கும் பப்ஜி மட்டும்தான். கேமிங்கில் வந்து நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது சார். ஸ்ட்ரீமர்ஸ் இருக்காங்க, கேம் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஏய் மறுபடியும் எல்லாரும் பெரிய அணுவிஞ்ஞானி மாதிரி பேச ஆரம்பிக்க கூடாது, ஓகேவா? நான் கேட்குறது ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா தான் சொல்கிறாங்களே, அப்படி இல்லைங்க போது இப்போ நீங்கள் ஒரு பதில் வச்சுருக்கீங்க. அப்பா கிட்ட படிப்புன்னு போய் சொல்லி நான் வந்து அன்லிமிட்டட் வாங்கி வச்சுருக்கேன், அதை வச்சுட்டு கேம் விளையாடுறேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பல பேர் இருக்காங்க, ஸ்ட்ரீமர் இருக்காங்க, அணுகுண்டு செய்கிறோம், நாங்கள் உலகத்தை காப்பாற்றுறோம். வேண்டாம். டேட்டா மேனேஜ் பண்ணுறது வேறு எப்படி பண்ணுறீங்க சார்? ஆக்சுவலாக வந்து எனக்குலாம் 1.5 GB தான் சார் ஒரு நாளைக்கு. நான் வந்து இந்த 51 rupees வந்து ரீசார்ஜ் பண்ணுவேன் சார். அது வந்து 6 GB டேட்டா. அந்த 6 GB டேட்டா வந்து கிட்டத்தட்ட வந்து கேம் விளாட்றேன்னா எனக்கு வந்து கம்மியாக தான் வந்து டேட்டா வந்து போவோம் என் ஃபோன்லேருந்து. எப்படி? ஆக்சுவலாக வந்து நான் கேம் விளாட்றேன்னா மீதி எல்லா ரன்னிங் ஆப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவேன் சார். ஆன்லைன் ரன்னிங் ஆப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கேம் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கான எம்பி மட்டும் தான், கேமுக்கான எம்பி தான் போகும். இப்போ நான் வந்து ஒரு 1 hour 2 hours விளாட்றேன்னா 100 MB போகும் சார். இதுப்பா நீ சொல்கிற டிப்ஸுப்பா என்னன்னா, ஒரு ஃபோனை பயன்படுத்தும் போது ரன்னிங் ஆப் மிச்சம் எதையுமே பின்னாடி பேக்ரவுண்டில் ஓட வைக்காதீங்க, முதல்ல அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. ஆமாம் சார். க்ளோஸ் பண்ணாலே உங்களுக்கு டேட்டா சேவ் ஆயிரும். ஆமாம் சார். வேற ஒருத்தர் கொடுங்க. தினசரி டேட்டாவை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நாலு பூரா கேம்ல? என்னோட டேட்டா வந்து 2 GB சார் டெய்லி. அப்பாது 2 GB சார், அம்மாது 2 GB சார். எல்லாத்தையும் நாங்கள் 2 பேர் சேர்ந்து காலி பண்ணுறோம் சார். நான் அதிகமாக நெட்டு யூஸ் பண்ண மாட்டேன் சார். எங்கள் வீட்லேயும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. என் பையன் இவங்களும் 2 பேர் சேர்ந்து அந்த 6 GB ஒரு நாளைக்கு ஃபுல்லாக காலி பண்ணுவாங்க சார். சார் அப்பா ஆஃபீஸ் போகிற டைமில் ஃபோன் யூஸ் பண்ண முடியாதுல்ல சார். ஸோ அப்பா இருக்கிறப்போ அப்பாவோட நெட் காலி பண்ணுறேன் சார். அப்பா ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அம்மாது, அப்புறம் கடைசியில் எந்த யூஸ் பண்ணுவேன் சார். நீங்கள் வந்து அவரை மாதிரி படிப்புக்கு அவசியமாக தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு அன்லிமிட்டட் வாங்கி வச்சுருந்துருக்கணும் முதல்லயே. ஓகே, நீ இப்போ சொல்கிறீங்கல்ல, உங்கள் பிள்ளைய வந்து இந்த கேம் ஆடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புள்ள தெரியும், இந்த கேம் ஆட ஆரம்பிச்சதுக்கு ஒரு புள்ள தெரியும். இந்த 2 காலகட்டத்தில் அவர்களுடைய இயல்பில் என்ன மாற்றம் ஏற்படுது? பிஹேவியரல் சேஞ்சா சார்? அந்த குணமே, அதாவது அது கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இருந்த ஒரு பாசிட்டிவ் இருக்க குணம் கேம் விளையாட ஆனதுக்கு அப்புறமேட்டு அவன் என்னன்னா எல்லா நேரத்துலையும் கோவம், பேசுறதே ஹை பிச்சில் தான் பேசுறது. ரூம் விட்டு வெளியில் வரும்போதே ஹை பிச்சில் அப்படின்னாக்கா, எங்கள் வீட்டில் கிளி வளர்க்குறோம், இவன் குரல் கேட்டால் அந்த கிளி ஓடி போய் பயந்து ஒழுங்கி உட்காந்துக்குது. அந்த அளவுக்கு அதே மாதிரி நம்மளும் ஆயிடுவோங்கிற இதில் இல்லை சார், இதைத்தான் சொல்கிறாங்க. இப்போ அதாவது ஆரம்பிக்கும் போதே ஐபிஎஸ்ல ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ நீ செஞ்சல இதுதான். நான் வந்து ஏபிஎஸ்ல ஆர்மி பப்ளிக் ஸ்கூலில் படித்தேன் சார். அங்கே வந்து எப்படின்னா கன்ஸ் எல்லாம் வந்து ஷோகேஸ் இயர்லி வந்து கன்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. புல்லட்ஸ் இல்லாமல் வெறும் கன் மாடல், அந்த ஒரிஜினல் கன்னே ஷோகேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கே வந்து கன்னை பார்த்து எனக்கு வந்து மிலிட்ரி போகணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. எஸ்எஸ்பி ட்ரைனிங் புக்ஸ்லாம் வாங்கி படித்தேன். அப்புறமேட்டுக்கு விட்டுட்டேன். சரி, நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்புறம் ரொம்ப படிக்கணும்னு நான் அதனால் விட்டுட்டேன். ஓகேவா? இப்போ வந்து அப்புறமேட்டு பப்ஜி விளாட ஆரம்பித்தேன். டிவியில் வந்து யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் படம் வந்துச்சு சார். டிவியில் போட்டேன் சார். அதில் ஒவ்வொரு கன்னு பேரும் சொல்கிறேன் சார். என்னை பார்த்து நீ டெரரிஸ்ட் ஆடானின்னு கேட்குறாங்க சார். சார் கரெக்டு தானே சார்? அதாவது படித்த பள்ளிக்கூடத்தில் இருந்துச்சு இல்லைம்மா, அதை பார்த்து தெரிஞ்சுட்டு வரலாமா சார்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவனோட எண்ணங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆர்மியாக போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்குண்டான புக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. ரோட்லேயே நின்று சார். பட் ஆனால் வேணும் படிச்சல சார். அதுக்கு இருப்பா சொல்லி முடிக்கட்டும். ஏன்னா அது வாங்கி கொடுத்தேன், ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு அது மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அடுத்தாப்புல அவன் நல்லா சமைப்பான் சார் வீட்டில். சரி செஃப்பாக போகிறேன்னு சொன்னான். சரி அதுக்குண்டான எதுவும் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதுக்கு பின்னாடி துணை போகிறோம். நாங்கள் துணை போகாமல் கிடையவே கிடையாது. பசங்க என்ன ஆசைப்படுறாங்களோ பின்னாடி துணை போகிறோம். நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அவங்க வந்து டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. சார் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு தான் சார். சரி, அவங்க சொல்லிட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொண்டு என்கிட்ட லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணு என்ன மெசேஜ் கொண்டு காமிக்கிறேன் சார் அவங்கள்ட்ட. இருப்பா நான் எல்லாம் செய்யறான் சார். நல்ல பிள்ளை தான் இல்லைன்னு சொல்லலை. இதுல வந்துட்டு என்னன்னா எல்லா கம்ப்ளைண்ட் சொல்லிவிட்டு நல்ல பிள்ளை தான் இருங்க சார். அந்த குணம் பாத்தீங்கன்னா முன்னாடி உள்ள குணம் இல்லவே இல்லை. இப்ப எங்க அப்பா வீட்டுக்கு வராருன்னா, பெரியவர் 75 வயசுக்கார் வராருன்னா அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பான். அவர் எதிர்பார்க்கறது வாங்க தாத்தா அப்படிங்கிறது அதுவே போயிடுச்சு, சுத்தமா போயிடுச்சு. அந்த இதுவே இல்லவே இல்லை. ஒருத்தவங்க பெரியவங்களுக்கு வந்தவங்களுக்கு பெரியவங்களுக்கு வீட்டுக்கு இப்படின்னு தலையாட்டினாக்கா அவரும் தலையாட்டுறாரு, இவனும் தலை. அப்ப 2 பேத்துக்கு என்ன வித்தியாசம் சார்? மரியாதை கொடுத்தா தான் சார் மரியாதை கிடைக்கும் சார். பத்தியா தாத்தா ஃபர்ஸ்ட் வந்து பேரன் மரியாதை. தாத்தா வீட்டுக்கு வந்தோம் நீங்க கேம் விளையாண்டுட்டு இருப்பீங்க. அது இல்ல சார், வந்து குனிஞ்சு உங்களை பார்த்து கும்பிடணும். அது இல்ல சார். இப்போ நார்மலா தாத்தா இருப்பாரு புரியல. இப்ப நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருவோம். இப்ப தாத்தா வீட்டுக்குள்ள வர்றாரு, நமக்கு வீட்டுக்குள்ள வர்றது தெரியாது. ஏன்னா நம்ம குனிஞ்சு போனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம். இப்ப அவர் மரியாதை கொடுத்தா நீங்க மரியாதை கொடுப்பீங்க. அவர் என்ன செய்யணும்? அது வந்து அப்ப கிடையாது சார், முன்னாடி பாஸ்ட்ல கொடுக்கல சார். உனக்கு என்ன வயசாகுது? 12th முடிச்சிட்டேன் சார். 12th. உனக்கு என்ன பாஸ்ட்ங்கற? அதாவது அம்மம்மா வந்தாலும் சரி, தாத்தா வந்தாலும் சரி, வாங்க அம்மம்மா வாங்க, அவங்க எதிர்பார்க்கறது அதுதான். இந்த பிள்ளைங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க வேற எதுவும் எதிர்பார்க்கல. அது ஆசையா உள்ளுக்குள்ள. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு வருவாங்க.
அந்த இது கூட இல்லையே, பொம்பளை பிள்ளை கூப்பிடுதே, இது ஆம்பளை பிள்ளைக்கு தெரியாதா, நீ சொல்லித் தரலையான்ட்டு என்ன கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிறந்தது ஆம்பளை பிள்ளை தான், அதுக்கு தான் எல்லாமே நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த நல்ல பழக்கம் எல்லாம் மாறி அது எல்லாம் போய் இப்ப இதனால தான் மாறிடுச்சுன்னு சுத்தமா நினைக்கிறீங்க. மாறி போயிடுச்சு, எல்லாமே மாறி போயிடுச்சு. எங்கள்கிட்டயுமே எரிச்சு நான் சொன்னேன், நீ கோவமா பேசினா எங்களுக்கும் வாய்ஸ் மேலே ஏறும், நீ சாஃப்டா பேசினா நானும் சாஃப்டா பேசுவேன். இப்போ அப்படி ஆகி போச்சு, ஈக்குவல். நீ ஏன்னா நாங்களும் எவ்வளோதான் சார் பொறுத்துக்கிறது, அந்த கோவம், அந்த எரிச்சல், அந்த ஆக்ரோஷம். இன்னொன்று, இவனுக்கு அந்த கோவம் வந்தாக்க கை இந்த இது வந்து போட்டு குத்தி எடுப்பான் சார். இந்த இடம் ஃபுல்லாக புண்ணாகி ரத்தம் ஊற்றும். அதுக்கு பலிக்காடு என்னன்னா வார்ட்ரோபு இன்னும் அது ஓட்டையாவே இருக்கு, நான் இன்னும் மாத்தல. கண்ணாடி என்னன்னா, அவர் வெளியில உட்காந்துருக்கிறாரு, தங்கச்சிட்ட வந்து அந்த சைடு வழியா வந்துட்டு மொபைல் எடுத்து கொடுன்னு சொன்னது. இவ கீழே உட்காந்துருக்கா, எந்திரிச்சு போய் மொபைலை எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஒரு 2 செகண்ட் அவனால தாங்க முடியல, கண்ணாடி உடைச்சிட்டான். அந்த கண்ணாடி ஓட்டையாகி அது வழியா கொசு வந்து அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அந்த கண்ணாடியை மாத்துறதுக்குள்ளார போயிட்டு ஆளை கூட்டு வந்து எத்தனை பொருள் உடஞ்சிருக்கு தெரியுமா. அது என்னன்னா அந்த கோபம், அந்த கோபம் வந்து ஜாஸ்தி ஆகுது. அந்த விளையாட அந்த கோபம், அந்த சாஃப்ட் நேச்சரே போயிடுச்சு. அவன் இயற்கையா இருக்கிற குணம் சுத்தமா மாறி போய் அப்படியே டோட்டலா மாறி இருக்கிறான். ஆமா சார், இன்னும் 10 years இருக்கு ஒண்ணுமே சார். கேட்கல. இப்ப ஏன்பா பதற இருப்பா? நான் இப்ப என்ன கேட்டேன், இப்ப அம்மா ஒன்று சொல்றாங்கல்ல, பெரும்பாலும் பெற்றோர்கள் எல்லாம் சொல்றாங்க, அப்படி ஒரு குணமாற்றமா நமக்கு ஒன்று நடந்திருக்குன்னு அது உணர்ந்திருக்கீங்களா என்னைக்காவது? சார் இருக்கு, சேஞ்ச் இருக்கு. இருக்கு. ஒரு 3 to 4 years முன்னாடி நான் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையா சேஞ்சஸே இருக்குது. ஏன்னா ஸ்கூல்லையும் சரி, நான் இருக்கிற ஃப்ளாட்லேயும் சரி, என்னையும் எங்கள் அம்மாவையும் வந்து அவ்வளோ இன்சல்ட்டு. ஓகேவா, நான் சொல்கிறேன் உண்மையாக நான் சாஃப்ட் நேச்சர் தான். ஓகேவா, யாருக்காக இருந்தாலும் நான் பரிதாபம் பார்ப்பேன். ரோட்டில் நாய் அடிபட்டு இருந்தாலும் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து நான் மருந்து போட்டு 2 நாள் வீட்டில் வச்சுட்டு தான் நாய் எடுத்துகிட்டு ப்ளூ கிராஸில் கூட விட்டுருக்கேன் சார். நான் உன்னுடைய கருணை உள்ளம் குறைஞ்சிருச்சான்னு கேட்கல. இல்லை சார், அப்படி இருந்தவன் சார். நான் அந்த சொசைட்டிங்கிறத அப்படி மாற்றிருச்சு சார். சொசைட்டி எல்லாம் சொசைட்டியில் உன்னை நல்லதாவே மாற்றலையா? இல்லை சார், சத்தியமாக நல்லதாகவே மாற்றல சார். அப்படிலாம் உனக்கு கிடையாதுப்பா. அப்போ உலகத்தில் நல்லவன்லாம் எப்படி இருந்தான், நல்லவனாக பிறந்திருந்தானா? அவனுக்குலாம் சொசைட்டியே கிடையாதா? நான் இவ்வளோ மோசமாக இருந்ததுக்கு இந்த சொசைட்டி தான் காரணம். உடனா கண்ணாடியை, நான் மோசமாக இருந்த சொசைட்டி தான் காரணம், உடனா கதவை அப்படின்னு உடச்சிக்கிட்டே எப்போ போய் நிற்கிறது, எதில் முடியுது? அதான் சார், நான் அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணல. நான் அடுத்தவங்களை கேளுங்க, நான் கேளுங்க, முதல்ல கேளுங்க. அம்மா சொல்கிற கேட்கலாம் பரவாயில்ல, எல்லாரும் கேட்காதீங்க. நான் எல்லாரும் திரும்ப 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 எல்லா பெற்றோர்கள்ட்டையும் சொல்லுவது, தயவு செஞ்சு புள்ளைய அடித்து வளர்த்துருங்க. ஏன் தெரியுமா, நம்ம அடிக்கலைன்னா புள்ள அடையாளம் தெரியாதவன்ட்டு அடி வாங்க போய். கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. அதை இந்த பெற்றோர்கள் செய்கிற தப்பு பூரா என்ன தெரியுமா, திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறாங்களா வீட்டை விட்டு போயிடுவான்னு சொல்கிறாங்கல்ல, எங்கே போவான், எங்கேப்பா போவான்? 3 நாள் கழிச்சு தன்னால் அம்மாவை தேடும். யார் சோறு போடுவா சாருக்கு வச்சு? சார் ஃபோட்டோகிராஃபிக்கு போனால் கல்யாண வீட்டில் சாப்பிடுவாரு, அதுக்கப்புறம் என்ன செய்வார் சார்? 11th வரைக்குமே நான். அதனால எப்பொழுதும் பெற்றோர்களை அணுகுவது போல சமூகத்தை அணுகாதீங்க. சமூகம் என்னை மோசம் பண்ணுறதுன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. இன்னும் வாழ்க்கை ரொம்ப நாள் இருக்கு. நான் வந்து உங்களுடைய அடிப்படை குணம் மாறிடுச்சுன்னு சொல்ல, நீங்களாம் அயோக்கியங்களா மாறிட்டீங்கன்னு சொல்ல, அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்காதீங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அம்மா கிட்ட எரிஞ்சு விழுகிறது, தங்கச்சி அடிக்கிறது, ஃபோன் இல்லாட்டினா பதட்டமாகவே இருக்குது. அதை போல இருக்க குண மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டால் அவனு சொன்னா, நீ என்ன சொல்ல வரேன்னா, நான் நாயை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன், அது அடிப்படை குணம், அது மாறாது. இந்த பொண்ணு அப்பாவுடைய கழுத்தை பிடிச்சேன்னு சொல்லுது, ஆனால் அடுத்த நாள் கழுப்பு சாரி கேட்குது, அதுதான் அடிப்படை குணம். அது மாறுறது சொல்ல, நான் சொல்றது தினசரி நடவடிக்கைகள்ல முதல்ல இருந்ததுக்கும் இப்போ மாறிக்கான்னு கேட்டா, அவசரமா நீங்க எல்லாரும் உங்களை தற்காத்துக்க தயாராகிறீங்க. இதுவே தெரியுது நீங்க எல்லாம் நோயாளிகள்னு. வேற என்ன பிஹேவியர் சேஞ்ச் உங்க பிள்ளைட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகமான சோம்பேறித்தனம் சார். சொன்ன வேலையை செய்கிறது கிடையாது. சாப்பிட வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா தோ வரேம்மான்னு 1 hour எல்லாம் 1.5 hour இது. அப்படி நம்ம கம்பல் பண்ணி கூப்பிட்டா அந்த சாப்பாடு தெருவில் தான் கிடக்கும். நான் தான் வரேன்னு சொல்கிறேன்ல, தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, என்னை மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்க விடுங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் சார் வருது. கூப்பிட்டு டைரக்ட் மண்டையில் உனக்கு ஒரு மைண்டு, அது ரிலாக்ஸ் ஆக இருக்கணுமா? அதான் சார், தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையை அடிக்கிறதுக்கு தயக்கமாக இருக்கு சார். உனக்கு என்னப்பா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும்? டெய்லி 4 பேரை வச்சு கையை காலம் அமுக்குனா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குமா? ஆமாம் இருக்கும் சார். சார் அவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது சார். ஜெயிக்கலம்மா, ஃபோனை விட்டு தயாராகிட்டான் ஒருத்தன் சார். 2 ஃபோன் உடைச்சிருக்கேன் சார் அவனால. நான் அதுக்கு பதிலாக நீங்கள் தினசரி கை காலம் விட்டுடலாம். அவங்களோட மைண்டு ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணிட்டியாம்மா, எப்பம்மா பண்ணுவ ரீசார்ஜ், ஏம்மா அந்த மாதிரி பண்ணுற, இதுதான் சார் கேள்வி. அப்படி ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னா அடுத்த செகண்ட் ஆன்லைனில் கிளாஸ் வந்தாலும் கிளாஸ் அட்டன் பண்ணுறது கிடையாது. படிப்போட தன்மை மங்கி போகுது சார். ஆக்சுவலாக கேம்ன்றது வந்து மூளையோட திறனையும் செயல்பாட்டையும் வளர்க்குறதா இருக்கணும். அது ஒரு கேம்னு சொல்லலாம். ஏய் அவனை சாவடுறான் மச்சி, விட்டுறாத அவனை சாவச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொன்னா அது உங்களுக்கு ஒரு வெற்றியா அப்படின்றது தான் சார் என்னோட கேள்வி. ஒருத்தனை கொன்னு அது வெற்றியாக்கிறீங்களா? கீழே கொடுங்க.
பேரண்ட்ஸுங்கிற முறையில் நான் சுதந்திரம் நல்லா ஃப்ரீடம் நல்லா கொடுத்துருக்கேன் சார். என்ன மாதிரி பேரண்ட்ஸு சில பேர் கொடுத்தாங்களோ இல்லையோ தெரியல. காலேஜுக்கு கட்டடிக்கு கூட சொல்லியிருக்கேன். யாராவது சொன்னால் நம்புவாங்களாங்க? கட்டடி, சினிமாவுக்கு போ, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய். ஃப்ரீயாக ஜாலியாக நல்லா ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக என்ன ஆசைப்படுறியோ சாப்பிடு, என்ன வேணுமோ ஜாலியா கேளு, என்ன எங்க வேணாலும் போகணுமோ அப்பா சொல்லு, கிட்ட ஆனா கேளு. என்ன சொல்லிட்டு போ. சொல்லிட்டு செய்யுங்க. ஆமா, பிள்ளைய பார்க்கணும், எங்க போய் தேடணும் தெரியணும்ல. அது ஒரு பயங்க இந்த காலத்தில், அது உண்மையிலுங்க. அதே சமயத்தில் இப்போ இந்த ப்ரோக்ராம்னால நான் வந்து வீட்டு திரும்பி போகும்பொழுது ஒரு மன திருப்தியாக சந்தோஷமாக நான் கிளம்பணும். அதனால கேமை நான் டிலேட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கு அது போதும். ஒருத்தர் வந்தார், இந்த கேம் மூலியமாக சக்ஸஸ் பண்ண அப்படி இப்படின்னாரு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், மனசில் பட்டதை நான் சொல்லிடுறேன். சயின்ஸ் ரீதியாகவே வந்து சொல்லுவாங்க. அதுக்கு முன்னதாக பிளட்டு ரத்த சம்மந்த இதில் அந்த ரீதியில் பார்த்தா அக்கானுடைய பொண்ணு இந்த மாதிரி கட்டக்கூடாது. அப்படி கட்டினா குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஊனமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அதை வந்து சயின்ஸ் ரீதியிலவும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நானும் அக்கானுடைய பொண்ணை தான் கட்டியிருக்கேன், என் குழந்தை நல்லா தானே பிறந்திருக்கு அப்படின்னு சில பேர்த்துக்கு இருக்கலாம். ஆனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க. விதி விலக்கு விதி அல்ல. அவங்க ஏதோ அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிட்டாங்க. அது மாதிரி அவர் தப்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி எல்லாமே தப்பிப்பீங்கன்னு நினைக்காதீங்க. எங்கள் மனசை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்களேன். நாங்கள் ஒன்றும் அதுதான் விளையாண்டாதான் இருப்போம்னு நாங்கள் சொல்லலை. அது நாங்கள் எங்களோட சின்ன ஹாப்பினஸ்க்காக தானே நாங்கள் அது விளையாடுறோம். எங்கள் திருப்திக்காக நாங்கள் அது கொஞ்சம் விளையாடுறோமே. இல்லை, இப்போ உங்கள் திருப்திக்காக எவ்வளவு நேரம் விளையாடலாம் ஒரு நாளைக்கு? விளையாடலாம் சார், நம்ம திருப்திக்காக எவ்வளோ நேரம் வேணால் விளையாடலாம். லெட் அஸ் மேக் இட் கிளியர். அப்பா ஒன்று சொல்கிறாரு, ஆதங்கத்தில் குரல் நடுங்க ஒருத்தர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு எல்லாமே நீ என்ன வேணாலும் கேள்வி, நான் செய்கிறேன். என் மகள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கிறது, அடிக்டிவாக இருக்கான்னு சொன்ன வார்த்தை உங்களை வந்து ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக டிபெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறேன். ஓகே, நான் உன்னைய தாங்கத்தான் நான் இருக்கேனே இல்லையா? அம்மா இருக்காளே, குடும்பம் இருக்கே, நீ ஏன் இப்படி விளையாட்டுக்கு போய் டிபெண்ட்டாக இருக்க? ஓகே, அதை விட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ என்னோட சந்தோஷத்துக்காக இருந்துட்டு போகுது, வேறு ஒன்றும் கேட்டு இல்லையே அப்படின்னு சொல்லி, ரைட், குட். ஒரு இடத்துக்கு அமிக்கபுளாக ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் விளையாடலாம்? உங்களுக்கு சந்தோஷம் கூட ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம்? ஒரு 6 hours விளையாடுவேன். அதை விட கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன்னா. ஏன்னா 5 மணி நேரம் 5.5 மணி நேரத்துக்கா? கொஞ்சம் கொஞ்சமாக நான் கம்மி பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். அவங்க சந்தோஷத்துக்காக பண்ணணும்னா நான் பண்ணுறேன். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, எந்த தீய பழக்கமும் சிறுக சிறுக விட்டு விலகுவது என்பது வாய்ப்பே கிடையாது. வேரோடு ஒழிப்பது ஒன்று தான் வழி. இன்று இப்பொழுது செய்ய மாட்டேன்னு சொல்லுவதான் வழி. அவர் கேட்குற ஒரே ஒரு விஷயம்தான், அந்த ஃபோன்லேருந்து அந்த ஆப்பை டெலிட் பண்ணிக்கலாம். அப்பா கேட்குறேன், உங்கள் அப்பா உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காரா? இல்லை, கேட்டதில்லை. கேட்டதில்லை இல்லையா? ஓகே, இப்போ ஒன்று கேட்குறாரு, அதை செஞ்சால் உங்களுக்கு என்ன? ஓகே, பண்ணு. வேற இனிமேல் பண்ண மாட்டேன்ல. ஓகே, வேற என்ன பிள்ளைகிட்ட வேற என்ன பிஹேவியர் சேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்க? குறிப்பாக என் பொண்ணு வந்து எப்பவுமே சாஃப்டாக இருப்பா சார். இப்போ இந்த கேம் அடிக்ட் ஆன பிறகு இப்போ ஜென்ரலாக பேசினாவே கோவமாக பேசுகிறா. அப்படியாம்மா, நீ ஃபீல் பண்ணீங்களா? அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்தேன், இந்த மாதிரி வந்து லாக்டவுன் என்னைக்கு முடியுதுன்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கி நான் டெலிட் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் ரொட்டீனுக்கு வந்து நான் நார்மல் ஆகிடுறேன். ஏன்னா வீட்டில் இருக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல சார். ஒரே 4 ரூம் 4 செவருக்குள்ளே அடைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது சார். கேம் ஆடுறப்போ எல்லாமே மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து வர மாட்டேங்குது. கேம் ஆடுறப்போ தான் ஓகே எல்லாரும் இருக்காங்கப்பா, எல்லாரும் எனக்காக பேசுகிறாங்கப்பா அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்குது சார். எனக்கு பழைய மாதிரி வருமா, அந்த ஒரு ஆட்டிடியூட் வருமானு ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன் சார். ஏன்னா லாக்டவுன் வரையும் வச்சிருக்காங்களா? அதை லாக்டவுன் முடிஞ்சோன்னா சாதாரண ஆயிடுவாங்களாம். அது மாதிரி நடந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார் உண்மையிலே. ஓகே, இப்போ உலகத்திலேயே கொரோனா சீக்கிரம் ஒளியணும்னு ஆசைப்படுற முதல் ஆளா நீங்க தான் இருப்பீங்க. கண்டிப்பா சார். அந்த பாப்பா பேர் என்னன்னு தெரில. நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். லாக்டவுன் வந்து இன்னைக்கு நாளைக்கு முடியும் நாளைக்கு முடியும் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் யாரும் கொடுக்கல. ஓகே, கன்ஃபர்மேஷன் இல்ல, தெரியலையே. ஓகே, என்ன பண்றது வீட்ல வேற என்ன இருக்கு? நான் ஒண்ணு கேட்கவா? நீங்க கடைசியா படிச்ச புத்தகம் இது? பாட புத்தகம் இல்லாம நீங்க படிச்ச புத்தகம் இது? புத்தகம் அப்படின்னா அப்படிங்கிறீங்களா? புதுசாலாம் எதுவுமே படிச்சது இல்லை சார். காலேஜ் புத்தகம் தான், புத்தகமே படிச்சது இல்லை. பக்கத்தில் கொடுங்க. நீங்க கடைசியா படிச்ச புத்தகம் என்ன?
ராவண காவியம். ராவண காவியம் படிச்சீங்க கடைசி எப்போ படிச்சீங்க? அது ஒரு இந்த கொரோனாக்கு முன்னாடி. ஓகே, நீ கடைசியாக படிச்ச புத்தகம் இது? சார் புக்ஸ்லாம் நான் கடைசியாக எதுவுமே படிக்கல. மேலே கொடுத்துருங்க. இல்லை ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கொடுத்துருப்பா, முடிஞ்சுப்பா, அவ்வளோதான். இல்லை சார், நான் இருப்பா, நீ விளக்கமே வேண்டாம். கடைசியாக படிச்ச புத்தகம் படிச்சதில்ல, அவ்வளோதான். என்ன புத்தகம் படிச்சீங்க கடைசியா? வெளியில் எதுவும் படிக்கல. கொடுத்துருங்க. நீ என்ன புத்தகம் படிச்சீங்க? எதுவும் இல்லை சார், எதுவும் இல்லை சார். ஆப்ஷனே இல்லை சார். அப்படி பதில் கொடுங்க. டேய் வாங்க, ரிலாக்ஸ், மைண்ட் ரிலாக்ஸ். பாட புத்தகத்தை தவிர வேறு எதுவும் படிக்கல சார். கீழே கொடுங்க. வந்தார்கள் வென்றார்கள்னு ஒரு புக். எப்போ? இப்போ தான் சார், ஒரு 1 மந்த் இருக்கும் சார். 1 மந்த் இருக்குமா? 1 மந்த் இருக்கும் சார். ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் சார். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க? இல்லை சார், பாதி தான் முடிச்சிருக்கேன். நான் 9th அங்கே லைப்ரரியில் படித்தது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்குமா லைப்ரரியில் படித்ததா? நீங்கள் கீழே கொடுத்துருங்க. இங்கே 2 பேர் இருக்காங்க பாருங்க. நேற்று அம்மா ஒரு புக் எடுத்துட்டு வந்தாங்க, சிறுகதைகள் புக்குன்னு நினைக்கிறேன். அது 2 கதை நேற்று படித்தேன். ஓகே, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்க? அதுக்கு முன்னாடி படிக்கல. அம்மா அம்மா வாங்கிட்டு புக் வச்சிருந்தாங்க, ஆ, படிச்சீங்க. ஆமா. ஓகே, படிக்கல. இப்போ அதை கொண்டு கொடுங்க. லாக்டவுனில் என்ன செய்யலாம் கேட்குறீங்கல்ல, கேட்டீங்கல்ல, நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கீங்க பாருங்க. அது ஒன்று செய்யலாம்ல, அது ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. குறைஞ்சபட்சம் அவன் வந்து 1 மாதம் முன்னாடி, ஒரே ஒரு ஆள் 1 மாதம் முன்னாடி படித்ததா ஒரு புத்தகம் சொல்கிறாரு, வந்தார்கள் என்றார்கள்னு. அந்த பொண்ணு அம்மா புத்தகம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதனால வந்து பார்த்தேன், ஒரு கதை படித்தேன்னு. இப்போ ஃபோனே இல்லைம்மா, என்ன ஆவீங்க நீங்கள்லாம் வாழ்க்கையில்? இருப்பா, நீ நிகழ்ச்சி முடிகிற வரையும் பேசக்கூடாது. மற்றவனாவது மைக்கை பக்கத்தில் வாங்கி நான் படிக்கலைன்னா நீ அதுக்கு கூட நேரம் இல்லாமல் பக்கத்தில் கொடுத்தவன் நீ. நான் வந்து புத்தகம் தான் படிக்கணும்னு சொல்லவில்லை, புத்தகம் படிப்பதும் ஒரு வாய்ப்பு, சரியா? அப்போ இங்கே உலகத்தில் செய்கிறதுக்கு 100 வேலை இருக்குது, 100 ஆப்ஷன் இருக்குது. தொடர்ச்சியாக கேமர்கள் ஒருபுறமும் அவர்களின் பெற்றோர்கள் மறுபுறமும் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் திரு பிரதாப் அவர்கள், மனநல மருத்துவர். மற்றொரு நன்கு அறியப்பட்ட குழந்தை நட்சத்திரமாக இருந்து நாயகனாய் மாறியிருக்கும் திரு மகேந்திரன் அவர்கள். ஆக்சுவலாக மகேந்திரன் வந்து எதற்காக வந்து நிகழ்ச்சி கூப்பிட்டது அப்படின்னா, அவர் வந்து தொடர்ச்சியாக கேம் ஆடிக்கிட்டு இருந்தவர். அதனால தான் வந்து அதன் அடிப்படையில் அவரை வர சொல்லியிருந்தோம். முதல்ல மகேந்திரனே தொடங்கலாம். மகேந்திரன், நீங்கள் என்ன மாற்றங்களை சந்திச்சிங்க கேம் ஆடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும்? சார், நான் கேம் ஆடிட்டு இருந்தேன் சார். பட் சின்ன வயசில் ஆடுவோம்ல, நான் மம்மின்னு ஒரு கேம் வந்துச்சு. அது வந்து பிசியில், அது பயங்கரமாக இருக்கும். அது மம்மின்னு அந்த ஒரு கேம் சும்மா ஆடினது தான். பட் நம்மளுக்கு ஒரு டைம் போக போக நம்மளுக்கு லைஃப்பில் நிறைய இருக்குது சார். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து சினிமாவில் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கேன், கஷ்டப்பட்டு தான் வந்துட்டுருக்கேன். கேம் ஆடுறதுனா ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. சும்மா ஒரு 10 நிமிஷம் ஆடலாம், ஒரு 15 நிமிஷம் ஆடலாம், அதுக்கு மேலே ஆடக்கூடாது. சின்ன வயசில் எங்கள் அப்பா என்ன திட்டிகிட்டே இருப்பார், வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது உருப்படுறதுக்கு, நீ வந்து கேம் ஆடிட்டே இருக்க அப்படின்னு. நிறைய நான் வீட்டில் கேம் ஆடும்போது என்னை ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய ஜிம்னாஸ்டிக்ஸில் சேர்த்தாரு, டான்ஸில் சேர்த்தாரு. ஸோ நான் அப்படி போயிட்டு என் மைண்ட் செட் ஃபுல்லாக அதுக்கு போயிட்டேன். நான் கேம்ன்றது டோட்டலாக விட்டுட்டேன். நான் கேமை நான் திருப்பி எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நான் வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டுக்கு போயிட்டேன், பேட்மிண்டனுக்கு போயிட்டேன். இவ்வளோ நேரமாக நான் உங்கள்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் கேம் ஆடுறீங்க எல்லாம் ஓகே, நீ ஒரு ஃபன்னுக்கு ஆடலாம், அதுவே லைஃபாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை யார் வந்து காப்பாற்றுவா? அந்த ஒரு சின்ன விஷயம் தான். பட் நானும் ஆடிட்டு தான் சார் இருந்தேன், இப்போயும் ஆடுவேன் சார். அப்பப்போ லூடோ ஆடுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே மிஞ்சி போய் நான் எதுவுமே ஆட மாட்டேன் சார். ஓகே சார். இப்போ சார், அஸ் அ சைக்காட்ரிஸ்டாக நீங்கள் இதை போன்ற ஆட்கள் வந்து நிறைய சந்திச்சிருப்பீங்க. இந்த பெற்றோர்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, அந்த விளையாட்டு ஒரு ஆன்லைன் கேம் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த புள்ள இல்லை, இப்போ இருக்க புள்ள, என் புள்ள பேசுவதற்கு கூட உடனடியாக உச்சஸ்தாயில் தான் ஆரம்பிக்கிறாங்க, ஹை பிச்சில் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதை போல் நீங்கள் சந்தித்த ஆட்கள் இது என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆன்லைன் கேமிங் நிறைய பண்ணுறதுனால நாங்கள் நிறைய பசங்களை இப்போ பார்க்குறோம் வித் காம்ப்ளிகேஷன்ஸோட. இப்போ காம்ப்ளிகேஷன் நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். அதாவது சைக்கலாஜிக்கலாக மன ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஃபிசிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சோஷியல் காம்ப்ளிகேஷன்ஸ் சமூக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதில் மனநல மருத்துவர் அப்படின்றனால நான் சைக்கலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன் முதல்ல சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா வந்து கேம்ஸ் ஆடுறவங்க எல்லாருமே பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆடக்கூடிய நேரம் மிக அதிகம். நைட்டு 9 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 2 o'clock 1 o'clock வரைக்கும் விளையாடுறாங்க. நீங்கள் சொல்கிறத குறைச்சி மேடம்லாம் சாயந்தரம் விளக்கு வச்சோன்னு ஆரம்பித்தாங்கன்னா 6 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 7 மணிக்கு தான் நிப்பாட்டுவாங்களாம். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய நேரம் விளையாடும் பொழுது உங்களுடைய ஸ்லீப் டைம் குறைஞ்சு போயிடுது, தூங்கக்கூடிய நேரம் குறைஞ்சு போயிடுது. ஸோ காலையில் நைட்டு 2 மணிக்கு படுக்கிறீங்கன்னா காலைல 6 மணிக்கு எழுந்து நீங்கள் வேலைக்கு போகணும். தொடர்ந்து அந்த மாதிரி தூக்கத்துடைய டைம், குவாலிட்டி ஆஃப் டைம் வந்து 8 hours நம்ம எல்லாருமே தூங்கணும். அந்த மாதிரி தூங்காமல் தொடர்ந்து ரொம்ப நாள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மனநல பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக வந்து டிப்ரெஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் ஆடும்போது அவங்களுடைய எனர்ஜி எல்லாமே வந்து அந்த கேம்ஸ் ஆடணும் அப்படின்றதுலேயே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், கவனம், உங்களுடைய எனர்ஜி எல்லாம் செலவு பண்ணுறதுனால உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சு போயிடுது. அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ், படிப்பில் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சு போயிடுது.
வேலை செய்யும்போது வேலையில் கவனம் குறைஞ்சு போயிடுது, காலேஜில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சு போயிடுது. சில பேர் வந்து ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க, ஸ்கூலுக்கு போகாமல் நின்றுடுறது, இல்லை ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போடுறது, காலேஜுக்கு அடிக்கடி லீவ் போடுறது, வேலைக்கு போகாமல் இருக்கிறது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது. மூணாவது, நம்ம கேம்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனநிலை வந்து ஒரு அலர்ட் ஜோன்லேயே இருக்கும். அடுத்து ஜெயிக்கணும், வின் பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்லிட்டு அதான் நம்ம ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். ஒரு பதட்டமான ஒரு நிலை. அந்த டென்ஷனும் ஆங்ஸைட்டியும் பல மணி நேரம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்து பல நாட்கள் அதே மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தால் அதுவே வந்து நாளடைவில் வந்து ஆங்ஸைட்டி டிஸார்டர், மனப்பதட்ட நோய் அப்படின்ற ஒரு நோய் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பிஹேவியரல் ப்ராப்ளம். ரொம்ப காமன் நாங்கள் பார்க்கறது ஆங்கர் அவுட் பஸ், தேவையில்லாமல் பயங்கரமாக கோவப்படுறது, எரிச்சல் படுறது, ஆத்திரப்படுறது, சண்டை போடுறது பேரண்ட்ஸோட. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய சேஞ்ச் இருக்குது, நல்லா இருந்த பையன் இப்போ அடிக்கடி கோவப்படுறான், அடிக்கடி ஆத்திரப்படுறான், சண்டை போடுறான். ஸோ வீட்டில் பேரண்ட்ஸோட சண்டை போடுறது, அக்கா தங்கச்சி அண்ணா தம்பியோட சண்டை போடுறது. ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப அவங்களுடைய கேரக்டரில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்குது. சில பேர் வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அவங்க கான்டெக்ட்லேயே சில ப்ராப்ளம் ஆகுது. அதாவது விளையாடணும் அப்படின்றதுக்காக அவங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மெதுவாக வந்து அதுவே மாறி போய் பணம் எதாவது எடுத்து தெரியாமல் பேரண்ட்ஸ் தெரியாமல் விளையாட ஆரம்பிக்கிறது. அப்புறம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து விளையாடுறது. ஸோ இதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஆகி பல மாதங்கள் கழித்து பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ பணத்தை நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம், ஃபினான்ஷியல் லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கும். வெறும் படிக்கிறது மட்டும். நீங்கள் கூட கேட்டீங்க எத்தனை பேர் நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்கப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வளர்க்குறத விட்டுடுறோம். இந்த கேம்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால அவங்க மற்ற விஷயத்தில் இருக்க எல்லாத்தையும் கோட்டை விட்டுடுறாங்க. அது மங்கி போயிடுது, இல்லை மறைஞ்சு போயிடுது. ஸோ சில பேருக்கு வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் மியூசிக் நல்லா பண்ணுவாங்க, சில பேர் ஆர்ட் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க, சில பேர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதெல்லாம் சுத்தமாக போயிட்டு வெறும் கேமே கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது வந்து பெரிய அளவில் அவங்கள பாதித்து மற்ற திறமைகள் வெளியில் வராமல் மங்கி போகிறதுக்கு பிரச்சனை ஆகுது. நீங்கள் எதோ சொல்லுவீங்க சார்? ஆமாம் சார், சொல்லுங்க. இந்த குவாரண்டைனில் என்ன பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்காங்களா சார்? நான் சொல்கிறேன் சார். மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து நான் என் வீட்டில் இருக்கேன் சார். என் உடம்பு நான் கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுருந்தேன் சார். நான் ஃபிட்டாக தான் இருக்கணும். இப்போ வரைக்கும் நான் ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்ரிடே நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கேன் சார் வீட்டில். என்னோட தொழில் என்னோட சினிமாவில் நான் என்ன டெவலப் பண்ண முடியும் நான் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். ஆனால் நான் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணேன் சார். நான் லாஸ்ட் 1 மந்த்தாக நான் அதை அப்சர்வ் பண்ணி பார்த்தேன் சார். எனக்கு ஐ ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு லைட்டாக பிளர் ஆச்சு. அப்பயே தெரிஞ்சுது சார். ஓகே, இது கூட கரெக்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ கூட ஃபோன் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன் சார். லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். ஏன்னா அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாது சார், வெளியே துரத்திடுவாங்க நம்மளை. ஆனால் இவங்களை யாரும் துரத்துறது இல்லை. 40 வயசு ஆனாலும் அப்பா அம்மா வச்சு காப்பாற்றிட்டு இருக்காங்க. நம்ம செய்கிற தப்பு சார் இது. ஃபஸ்ட்டு அவங்க மாறணும் சார். அங்கே புரியுது. நான் அவங்கள தப்பு சொல்கிறேன், நீங்கள் யாரும் நினைக்காதீங்க. அம்மா அப்பா நீங்கள் யாரும் நினைக்காதீங்க. நான் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க, உட்காந்து பேசுங்க. அவங்கள தனிமைப்படுத்துறாங்கன்னா அவங்க தனிமையாக இருக்காங்கன்னா உட்காந்து அவங்க கூட பேசுங்க. அவ்வளோதான் சார், வேறு எதுவும் இல்லை. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சொன்னாங்க இல்லையா, சொல்லும்போது ஒன்று தோண்டி இருந்துச்சு. நீங்கள் தொடர்ச்சியாக கேம் ஆடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் கேம் ஆடும்போது இருக்கு இல்லையா, அதுவாக நான் மாறிடுவோம். நீங்கள் பைக் ஓட்டினீங்கன்னா ஒரு கேமில் பைக் ஓட்டுவது போல் ஆகும். நீங்கள் நடந்தீங்கன்னா அதை போல் நடக்க ட்ரை பண்ணுவீங்க. அப்படி யாராவது உணர்ந்துருக்கீங்களா? ஆக்சுவலி காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நான் GTA கேம் ரொம்ப சான் அட்ரஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ விளையாடிட்டே இருந்தேன். ரோட்டில் போயிட்டுருக்கேன் காலேஜுக்கு. ஒருத்தர் வந்து என்னை திட்டிட்டு போயிட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் நினச்சேன் இதுவே GTA கேம் அதான் என்ன பண்ணுவோம், அடிப்போம். நேராக போனேன், அவன் பைக்கில் இடிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டேன். இது நான் போயிட்டு காலேஜில் பசங்கிட்ட சொல்லும்போது ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது தான் லைட்டாக ரியலைஸ் பண்ணனே தவிர, பட் அவன் அகைன் நான் போய் பார்க்கல. அவன் கீழே விழுந்தானா என்னன்னு கூட பார்க்கல. இடிச்சிட்டு நான் பாட்டு வந்துடுறேன். இது இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியாது. ஓகே, இந்த மாதிரி வேறு யார் அப்படி உணர்ந்துருக்கீங்க? அந்த ஒரு என்ன கொடுங்க, சொல்லுங்க. அப்பா ஏதாவது கத்துனாங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் வந்து எதுக்கு கத்துறாங்கன்னு யோசிப்பேன். பட் இப்போ வந்து என் தம்பிக்கிட்ட கத்துறேன், எடுறா அந்த கன்னை இவர் சுடுறா அப்படின்னு என்ன அறியாமல் எனக்கு வந்துடுது. அது அப்புறம் சொல்லிட்டக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஓ நம்ம தப்பாக சொல்லியிருக்கோம், இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்றது வந்து அப்புறம் புரிய ஆரம்பிக்குது. ஓகே, வேற யார்? கேம் விளையாடும்போது கன் இல்லாமல் அடிக்கிறதுக்கு தோணும் சார். அந்த நேரத்தில் அண்ணனோ தம்பியோ வந்தாங்கன்னா அவனை முதல்ல ஏன் பண்ணி அடிக்கணும்னு தான் தோணும் சார் எனக்கு முதல்ல. அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிலீஃப் ஆகணும் நினைப்பே இருக்காது. அவனை அடிக்கணும், அவன் மூஞ்சில் ரத்தம் வரணும், அந்த மாதிரி தான் சார். அதுலேயே போயிடும் சார். அவனை அடிக்கணும்னே அடிக்கிறது தான் சார் மெயினாக நிற்குமே மைண்டில். அவ்வளோதான் சார், வேறு எதுவும் இருக்காது. அதாங்க, வெரி குட். நம்ம தொடர்ச்சியாக ஒரு நீண்ட நேரம் எல்லா விஷயங்களையும் பேசியிருந்தோம் இல்லையா. கிட்டத்தட்ட அவர்கள் எல்லோரும் அவர்கள் செய்வதை ஓரளவு உணர்ந்து தான் இருக்காங்க. அதுக்காக தான் முடியுமோ கேட்டதெல்லாம் உணர்றீங்களா நினைச்சுவாங்கன்னா, ஆமாம் உணர்றேன்னு ஒரு 4 பேர் சொல்கிறாங்க. சொல்லாத 4 பேர் இருப்பாங்க. உணர்ந்துருப்பாங்க, நம்ம ஏன் அதை சொல்லுவானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க.
இதை ஏற்கனவே வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, தொடர்ச்சியாக கேமிங்கில் இருப்பது என்பதை ஒரு டிஸார்டர் தான் சொல்லுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த டிஸார்டர்னு சொல்லுது. குடி போல, ஆல்கஹால் போல, ட்ரக் போல வந்து கேமிங்கை வந்து டிஸார்டர்னு சொல்லுது, நோயின்னு சொல்லுது. அதை ஒப்புக்கொள்ளாத பல பேர் இருக்காங்க, ஏற்று சொல்கிறாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் அது ஒரு நோய் தான் சொல்லுது WHO. அது ஒரு நோயா அப்படி இருக்கா அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு அப்படி இருந்துட வேண்டாம், வந்துடட்டும் தான் நம்புகிறோம். அப்பா வந்து விளையாடும் போது கேமை பிடுங்குறாரு, கேமை பிடுங்குனா அப்பாவுடைய கழுத்தை வந்து நேராக கை வச்சு ஃபோனை கொடுமா அப்படின்னு சொல்ல முடியும்னு ஒரு பொண்ணு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உணருது, மன்னிப்பு கேட்குது அடுத்த நாள். அது அந்த குழந்தையினுடைய நல்ல தன்மை. ஆனால் அந்த கணம் இருக்குல்ல, அந்த கணம் உண்மை தானே. அதை செய்ய முடியுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே அடிக்டிவ் ஆகிட்டு இருக்கோமான்னு ஆக்கிட்டு இருக்கோம். ஆக்கிட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா முழுக்க இவங்க தான் காரணம். ஏன்னா நீங்கள் முதல்ல இந்த கேஜெட்டை கையில் வச்சுருக்கும் போது இந்த 14 ஃபோன் வாங்கின அம்மா தான் முதல் ஃபோன் வாங்கி பையன் வச்சா அதை வந்து நடத்தும் போது பெருசாக மகிழ்ந்திருப்பாங்க. என் மகனுக்கு பிரமாதமாக தெரியுதே, எனக்கு தெரியல, அதெல்லாம் தெரியுதே அப்படின்னு நினச்சி ஒரு கேஜெட்டை, ஒரு பொருளை கையாளுவதற்குல அதை அறிவுன்னு படிக்காத நம்ம மனம் குழம்பிக்குது. அது ஒரு பொருளை கையாளுறாங்க, அவ்வளோதான். அது அறிவு இல்லை இல்லையா? எல்லா பெற்றோர்களும் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்க, அவன் என்னென்னமோ பண்ணுறாங்க ஒன்றுமே புரியலன்னு. இதே பெற்றோர்கள் தான் முதல் ஃபோனை வாங்கி கொடுத்த போது மகிழ்ந்தவங்க. அடடா என் புள்ள பிரமாதமாக பண்ணுதே, இதெல்லாம் செய்யுதே, படிப்பு ஃபோனில் படிக்குதேன்னு மகிழ்ந்தவங்க. இப்போ அவர்களே ஒரு இடத்துல ஐயோ ஒரு இளவும் வேண்டாம், தொலைங்க, அதை விட்டுருங்க. எல்லாருடைய குரலை என்ன குரலாக இருக்குன்னா அது டெலிட் பண்ண சொல்லுங்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் டெலிட் பண்ண முடியாது. அதுதான் உலகம், இதோட தான் வாழ பழகணும். கொரோனா போல் அதோட வாழ பழகணும் நம்ம. அது இருக்கும். அதை ரொம்ப தெளிவாக அந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா, கொஞ்ச நேரம் பயன்படுத்திக்கிறேன். மகேந்திரன் சொன்னார் இல்லையா, நான் இப்போயாவது ஒரு 10 நிமிஷம் விளையாடுறேன். அதை அப்படி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிறவரே சிறப்பு தான். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா, அவர் சொல்லுவார் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கா அப்படின்னா இருக்கணும், அதெல்லாம் வேணும். அதோட சேர்ந்தாரு அந்த உலகம், அதெல்லாம் இருக்க போகுது. ஆனால் அது நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு வேறு என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் என்ன செய்வேன்னு மட்டும் சொல்லாதீங்க. எப்பொழுதும் இந்த உலகத்தில் செய்வதற்கு நிறைய இருக்குது. இந்த உலகம் மிக நல்லவர்களால், நன்மைகளால், நல்ல கலைகளால் நிரம்பி இருக்கு. இந்த வெறுமனை 11 இன்ச்சு ஸ்க்ரீன் மட்டும் உலகம் இல்லை, அதற்கு வெளியே பெருசாக இருக்குது. இதுவெல்லாம் செய்வதற்கு பெற்றோர்கள் தான் வழி ஏற்படுத்தணும். என்ன புத்தகம் படித்தேன்னா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எங்கள் அம்மா கதை புத்தகம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதனால 2 கதை படித்தேன்னு சொல்கிற காரணம், படிக்கிற ஒரு அம்மா வீட்டில் இருந்ததுனால 2 கதையை புள்ள படிக்குது இல்லையா? அந்த நம்ம பிள்ளைய மட்டும் படிப்படி சொல்லி பயன் இல்லை. நம்ம படிக்கிறத எப்போ புள்ள பார்த்துச்சு, கடைசியா நம்ம இசை கேட்டதை எப்போ பார்த்துச்சு தெரியலல்ல. உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இது லாக்டவுன் பீரியடாக ஒன்று இருக்குது, இதற்கப்புறம் சரியாகும் உலகம். சரியானதுக்கப்புறமும் ஒரே ஒரு வேளை கண்டிப்பாக காலையோ மதியமோ மாலையோ இரவோ ஏதோ ஒரு நேரம் பெற்றோர்களோடு ஒன்றா உட்காந்து ஒரு தடவை சாப்பிட்ருங்க. ஒருவேளை உணவு பெற்றோர்களுடன் கண்டிப்பாக ஆக்கிடுங்க, குடும்பத்தோடு ஆக்கிடுங்க. எல்லா ஃபோனையும் தள்ளி வச்சுட்டு அந்த 15 நிமிஷம் எல்லா நான்சென்ஸும் பேசிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பையன், பிடிச்ச பொண்ணு, பிடிச்ச படம், பிடிச்ச மியூசிக், படித்த புத்தகம், படிக்காத புத்தகம், கோவப்பட்ட ஈத்த வீட்டுக்காரன், பஸ்ஸில் இடித்தவன் இடிக்காதவன், அவ்வளோ பேரை பற்றியும் பேசியிருக்கேன். அதை விட ஒரு சிறந்த தருணம் இருக்க முடியாது. பகிர்தலை போல நம் வாழ்வு செழிப்பதற்கு சிறந்த வழி இல்லை. அது ஒரே வழி, உரையாடலை தொடங்குவது தான். இப்போ இங்கே வந்ததுனால தான் இந்த உரையாடலை 2 பேர் தொடங்குறாங்க மகளை பற்றின்னு. நீங்கள் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறீங்க. இந்த மகிழ்ச்சி என்றென்றும் எல்லோர் வாழ்விலும் தங்கட்டும். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.